ஹலோ aspirants, வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் அதனுடைய ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் அதனுடைய வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம பார்க்கும்போது குயிக்கான ரிவிஷன், ஓகேவா? ஸோ இம்பார்ட்டண்ட்டாக எதெல்லாம் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க அண்ட் எதெல்லாம் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் டீட்டெயிலான வீடியோஸ் வேணால் நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வந்துருக்கு, ஓகேவா? ஸோ சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப மெக்கானிக்ஸ், அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், சவுண்ட் அண்ட் அல்ட்ராசோனிக்ஸ், தெர்மல் ஃபிசிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், அப்ளைடு ஆப்டிக்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ், குவாண்டம் ஃபிசிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல், சூப்பர் கண்டக்டிவிட்டி, மேக்னெட்டிக் மெட்டீரியல், டயலக்ட்ரிக் மெட்டீரியல். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய சிலபஸில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே குயிக்காகவே நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மெக்கானிக்ஸ் பார்ப்போம். மெக்கானிக்ஸில் பேசிக்காக நியூட்டன்ஸ் லாஸ் இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஃபோர்ஸ் அப்படின்றது நம்ம ஒரு புஷ் ஆர் புல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா? ஒரு பாடி வந்து ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா அதில் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தோன்னா அது மூவ் ஆகலாம், ஓகேவா? அண்ட் அதே போல் ஒரு மூவிங் ஆப்ஜெக்டை தடுத்து நிப்பாட்டலாம், அதனோட டைரக்ஷனை மாற்றலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் அப்படின்றது தான் வந்து ஃபோர்ஸ். இதனுடைய யூனிட் வந்து நியூட்டன், ஓகேவா? அண்ட் நியூட்டன்ஸ் லாஸில் வந்து ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் லா வந்து லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எந்தவித ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாத வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் அதனுடைய பொசிஷன்லேருந்து மாறாது அப்படின்றது, அதனுடைய ஸ்டேட் வந்து மாறாது அப்படின்றது தான் வந்து நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. அது மூவிங் ஆப்ஜெக்ட், இப்போது யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன், அது யூனிஃபார்ம் மோஷனில் அப்படியே அந்த மோஷன்லேயே இருந்துகிட்டு இருக்கும், ஓகேங்களா? அதுவே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டேஷனரியாக ஒரு டேபிளில் ஒரு புக்கை வச்சுருக்கோம் அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும் அன்டில் நீங்கள் அந்த புக்கை எடுக்காத வரைக்கும், இல்லை புக் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் அதனுடைய பொசிஷன் மாறாது, ஓகேவா? இதுதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஸோ இதை நம்ம லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நியூட்டன் செகண்ட் லா. நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்றது, ஓகேங்களா? தட் மீன்ஸ் எஃப் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்ற அந்த ஃபார்முலா, ஓகேவா? ஸோ அப்போது ஃபோர்ஸ், இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஒரு ராக்கெட் போகுது அப்படின்னா அது சர்டைன் ஆக்சிலேஷனில் போயிட்டு இருக்கும். அந்த ராக்கெட்டுக்கு ஒரு சர்டைன் மாஸ் வந்து இருக்கும், ஓகேவா? அப்போ அதில் என்ன ஃபோர்ஸ் வந்து அதில் கொடுத்தா அந்த ஆக்சிலேஷன் அது மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலேஷன் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் வந்து ஃபோர்ஸ், ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து நம்ம லா ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா? லா ஆஃப் மொமெண்டம். ஸோ ஏன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் தான் ஃபோர்ஸ், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா. நியூட்டன்ஸ் தேர்ட் லா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இதுக்கு வந்து லா ஆஃப் ஆக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர்விசை உண்டு அப்படின்றது, ஓகேங்களா? ஸோ அப்போது தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபார் எவ்ரி ஆக்ஷன், ஓகே? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ராக்கெட் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ ராக்கெட் வந்து மேலே நோக்கி போகுது அப்படின்னா ஸோ அதுக்கு கீழே நோக்கி ஆக்ட் ஆகக்கூடிய அந்த நாசிலேருந்து வரக்கூடிய அந்த எக்ஸாஸ்ட் கேஸஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுதான் காரணம். இதில் ஆக்ஷன் அப்படின்றது அந்த கீழே வரக்கூடிய அந்த கேஸ், ஹாட் கேஸஸ் ஃபோர்ஸாக வெளில வருது இல்லையா, அதுதான். அதுவே அந்த ராக்கெட் மேலே போகுதுன்றது அதனுடைய ரியாக்ஷனாக நடக்கக்கூடியது, ஓகேவா? இந்த மாதிரி நிறைய நிறைய இடங்களை சொல்லலாம். இப்போ ஒரு பேர்டு வந்து பறக்குது அப்படின்னா அந்த பேர்டு வந்து அதனுடைய ரெக்கை கீழ் நோக்கி வீசும்போது என்ன நடக்குது அப்படின்னா அது மேல் நோக்கி பறக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன், ஓகே? ஸோ அடுத்து நம்ம வெலாசிட்டினா என்ன, ஆக்சிலேஷன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். வெலாசிட்டி அப்படின்றது என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதோட டிஸ்டன்ஸ் டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அல்லது எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம வெலாசிட்டி அப்படின்றது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை எவ்வளோ டைமில் அது போயிருக்கு அல்லது கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத வச்சு நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிப்போம், ஓகேவா? வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், ஓகேவா? ஸோ அது எப்படி எழுதலாம்னா டெல் எக்ஸ் பை டெல் டி அப்படின்னு எழுதலாம். ஆனால் இது வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி தான். ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது மெதுவாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, இப்போ இடையில வேகமாக போயிருப்பீங்க, போய் நிப்பாட்டும் போது பொறுமையாக நிப்பாட்டிருப்பீங்க. அப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டி தான். அட் இன்ஸ்டன்ட் உங்களுக்கு வெலாசிட்டி வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி v ஈக்குவல் டு dx by dt, இந்த ஃபார்முலா, ஓகேவா? தட் மீன்ஸ் உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்டினுடைய மோஷன் அப்படின்றத உங்களுக்கு ஒரு
ஒரு ஒரு ஒரு ஃபார்முலா மாதிரி இல்லை ஒரு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இல்லை ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அதை நீங்கள் வந்து டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா வெலாசிட்டி கிடைக்கும். எக்ஸாம்ஸில் இதை வச்சு ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு 3t² + 4t + 5 இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஈக்குவேஷனை டைமை பொறுத்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி கிடைக்கும். ஓகே, இதுவே இன்னொரு முறை நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிலரேஷன் கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா ஆக்சிலரேஷன் அப்படின்றது என்னது? இட்ஸ் ஏ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்றது தான் ஆக்சிலரேஷன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் அந்த ஈக்குவேஷன்லேருந்து கண்டுபிடிச்சலாம். சம்டைம்ஸ் வெலாசிட்டியே கொடுப்பாங்க, வெலாசிட்டியே ஈக்குவேஷனாக கொடுத்துட்டு அதுலேருந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா ஆக்சிலேஷன் என்னன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் போதுமானது. உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு கொடுத்துட்டு அதுலேருந்து உங்களுக்கு வந்து வெலாசிட்டி கேட்டாங்கன்னா ஒரு முறை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு ஆக்சிலேஷன் கேட்டாங்கன்னா 2 முறை நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேஷன். ஓகேவா? ஸோ ஆக்சிலேஷன் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா, அது இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் d²x / dt². ஓகேவா? ஸோ அடுத்தது ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ எப்படி நம்ம வெலாசிட்டி பார்த்தோமோ அதே போல தான் ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்றது என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் சுற்றுது அப்படின்னா அந்த சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ஆங்கிள் சுற்றுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகேவா? இட்ஸ் எ டைம் ரேட் அட் விச் த ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆர் ரிவால்வ்ஸ் அபவுட் அண்ட் ஆக்சிஸ். இதனோட யூனிட் என்ன? ரேடியன்/செகண்ட். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஆங்குலர் வெலாசிட்டி கொடுத்துட்டு அதுலேருந்து லீனியர் வெலாசிட்டி கேட்டாங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். ஓகேவா? ஸோ ஒமேகா ஈக்குவல் டு v/r அப்படின்றது தான் அந்த ஃபார்முலா. ஆங்குலர் வெலாசிட்டி ஈக்குவல் டு லீனியர் வெலாசிட்டி டிவைடட் பை ரேடியஸ். ஓகே, அப்போது நமக்கு லீனியர் வெலாசிட்டி வேணும்னா v ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு ஆர். ஓகேவா? ஆங்குலர் வெலாசிட்டியை நம்ம ரேடியஸால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு வந்து லீனியர் வெலாசிட்டி கிடைச்சிரும். ஓகேவா? இதே போல் ஆங்குலர் ஆக்சிலரேஷன். ஓகே, ஸோ ஆங்குலர் ஆக்சிலரேஷனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது ஆங்குலர் வெலாசிட்டிக்கு நம்ம பார்த்தோம். ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்றது d∅dt. ஓகேவா? தட் மீன்ஸ் ஒரு குறிப்பிட்ட டைமில் எவ்வளோ ஆங்கிள் அது ரொட்டேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அது d∅dt அப்படின்றது ஆங்குலர் வெலாசிட்டி. அப்படின்னா ஆங்குலர் ஆக்சிலேஷன் என்னவா இருக்கும்? அது இன்னொரு முறை என்ன பண்ணணும்? டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு d²θ / dt² அப்படின்னு வரும். ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்தது மாதிரி எக்ஸ் கொடுத்தது மாதிரி உங்களுக்கு தீட்டா கொடுத்துட்டு உங்களுக்கு ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் ஆக்சிலேஷன் கேட்கலாம். அப்படின்னா நீங்கள் டைமை பொறுத்து 2 முறை நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? பண்ணிவிட்டு அவங்க என்ன கேட்பாங்கன்னா, எப்பயுமே வந்து t = 5 seconds, t = 10 seconds, சம்டைம்ஸ் 0 seconds அப்படின்னு கூட கேட்கலாம். அப்போது என்னன்னா நீங்கள் அந்த டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டீயோட வேல்யூ வந்து நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட செகண்டில் உங்களுக்கு என்ன வெலாசிட்டி இல்லை ஆக்சிலேஷன் அப்படின்றதுலாம் கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கிராவிடேஷன். ஓகே, ஸோ கிராவிடேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப ஸோ யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் இடையிலையும் ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம கிராவிடேஷன், அது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இந்த பூமியில் இருக்கனா நமக்கும் இந்த பூமிக்கும் வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஓகேவா? அதே போல் ஒரு சன் இருக்குது, ஒரு அதனுடைய பிளானட்ஸ் இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம கிராவிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கெப்லர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இது சம்பந்தமான லாஸ் சொல்கிறார். கெப்லர் லா ஆஃப் பிளானட்டரி மோஷன் 3 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. ஒன்று என்ன அப்படின்னா, பிளானட்ஸ் எல்லாமே சன்னை சுற்றி, ஓகேவா, சூரியனை சுற்றி நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? எலிப்டிக்கல் ஆர்பிட். ஓகேவா? அப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்படி சுற்றி வரும்போது இது ஒரு ஆங்கிளை கிரியேட் பண்ணும் இல்லையா, சர்டைன் ஆங்கிள். ஓகேவா? ஸோ அந்த ஆங்கிள் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரைட் லைன் ஜாயினிங் த பிளானட் அண்ட் த சன். ஸோ இந்த லைன் அது எந்த அளவுக்கு சுற்றுதோ, அது எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ, அது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஏரியாவை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? தட் மீன்ஸ் இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டைமுக்கு இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுதுன்னா இதில் என்ன ஏரியா கிரியேட் ஆகிருக்கோ அதே தான் இங்கேருந்து இங்கே. ஓகேவா? சேம் இந்த ஏரியா வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா த ஸ்கொயர் ஆஃப் த பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் ஆஃப் த பிளானட் அப்படின்றது வந்து அதனுடைய, அதாவது இந்த பிளானட்டுக்கும் அந்த சன்னுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய கியூபுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ t² டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு
டி கியூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் டீன்றது என்னன்னா அந்த டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன். ஓகேவா. டி அப்படின்றது என்ன, டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளானட் அண்ட் த சன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டி ஸ்கொயர் ஈக்குவல் டு டி கியூ அப்படின்றது அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதுலேருந்து தான் எதாவது டெரைவ் பண்ணுறாருன்னா, நியூட்டன் என்ன பண்ணுறாருன்னா நியூட்டன் லா ஆஃப் கிராவிடேஷன் அதை வந்து அவர் வந்து டெரைவ் பண்ணி கொண்டு வரார். ஓகேவா. ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டு பொருட்கள், இது வந்து நாட் ஒன்லி கெப்லர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சன்னுக்கும் அண்ட் பிளானட்ஸ் வச்சு தான் ஒரு மெயினாக பேசியிருப்பார். பட் நியூட்டன் என்ன பண்ணியிருப்பாருன்னா, எந்த ரெண்டு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அதுக்கு அப்ளை ஆகிற மாதிரி அந்த இதை வந்து டெரைவ் பண்ணியிருப்பாரு. ஸோ ரெண்டு மாஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்கு சம் கிலோகிராம் வெயிட் இருக்கும், சாரி சம் கிலோகிராம் மாஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்குமான அட்ராக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பொறுத்தளவுக்கு, அதனுடைய ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் அதனுடைய டிஸ்டன்ஸுக்கு வந்து டிஸ்டன்ஸ்னுடைய ஸ்கொயருக்கு இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலாகவும், அந்த ரெண்டுத்தினுடைய மாஸ்னுடைய ப்ராடக்ட்டுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு m1 இன்ட்டு m2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்றது தான் இந்த ரெண்டுத்துக்குமான அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா. இதில் ஜி அப்படின்றது என்ன அப்படின்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அதனுடைய வேல்யூ வந்து 6.67 இன்ட்டு 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் கியூப், மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோகிராம் ஸ்கொயர். ஓகேவா. இதில் வந்து உங்களுக்கு இந்த கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் சம்டைம் எக்ஸாம்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபார்முலான்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. இதை வச்சு ப்ராப்ளம் கேட்கலாம், அல்லது டேரெக்டாக இந்த ஃபார்முலா கேட்கலாம். ஓகேவா. அல்லது டேரெக்டாக இப்படி ஸ்டேட்மெண்ட்ஸாக கூட கொடுக்கலாம். ஓகேங்களா. அதனுடைய ரெண்டு அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலா அப்படி கேட்பாங்க. ஓகேவா. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் இதை மாதிரி எதிர்பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இதுவும் கேட்குறாங்க, என்ன அப்படின்னா எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் ஏ பிளானட். ஓகேவா. அதுக்கான ஃபார்முலா v ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gm டிவைடட் பை ஆர். அப்போ எஸ்கேப் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதான ஃபார்முலா இல்லை g அப்படின்றது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இதுதான். ஓகேங்களா. mன்றது மாஸ் ஆஃப் த எர்த். ஆர் அப்படின்றது வந்து ரேடியஸ் ஆஃப் த எர்த் அல்லது ரேடியஸ் ஆஃப் த பிளானட். ஓகேவா. ஸோ அடுத்து மெக்கானிக்ஸில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஒர்க் டன்னா என்ன, எனர்ஜினா என்ன, பவர்னா என்னன்னு பார்ப்போம். ஒர்க் டன் அப்படின்றது என்னன்னா சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். அல்லது இப்போ நீங்கள் ஒரு பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறீங்க, அந்த பொருள் குறிப்பிட்ட தூரம் நகர்ந்துருக்கு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அதில் வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்றது தான் ஒர்க் டன். தட் இஸ் ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்றது தான் ஒர்க் டன். ஓகேவா. அல்லது சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ ஏன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை கீழே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை ஒரு 2 மீட்டர் ஹைட்டில் தூக்கி வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த கீழே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு எனர்ஜி இருக்கும், அதுவே மேலே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து ஒரு எனர்ஜி என்ன இருக்குன்னா ஆட் ஆயிரும். ஓகேவா. இப்போ ரெண்டுத்துக்குமான எனர்ஜி டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம்னா அதுதான் அங்கே நடந்திருக்கக்கூடிய ஒர்க் டன். ஓகேவா. ஸோ இதனோட யூனிட் வந்து ஜூல். அண்ட் அதுக்கப்புறம் எனர்ஜி, ஒர்க்கும் சரி எனர்ஜியும் சரி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் தான். ஓகேவா. அதனால தான் சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி நம்ம ஒர்க் டன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுது. ஓகேவா. ஸோ எனர்ஜி அப்படின்றது என்னன்னா இட் இஸ் ஏ கெப்பாசிட்டி டு டூ த ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக மெக்கானிக்கலில் ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றது. ஓகேவா. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய எனர்ஜியை நம்ம என்ன சொல்லுவோம், கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். அதுக்கான ஃபார்முலா ஆஃப் mv ஸ்கொயர். பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய பாடியில் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய எனர்ஜி. ஓகேவா. ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான ஃபார்முலா mgh. ஓகேவா. அது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்றத பொறுத்து. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் டேங்கினுடைய ஹைட்டு அப்படின்றது வந்து ஒரு 10 மீட்டர் அப்படின்னு வச்சுங்க. ஸோ அதுக்கு அதுலேருந்து வரக்கூடிய வாட்டர் ஃபோர்ஸாக வருமா, இல்லை 20 மீட்டர் ஹைட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து ரொம்ப அதிகமான ஃபோர்ஸில் வருமா? எது அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் ஹைட்டு தான். ஏன்னா அது எவ்வளோ ஹைட்டில் நம்ம வாட்டர் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது. ஓகேவா. ஸோ இதுக்கான யூனிட்டும் ஜூல் தான். அடுத்து பவர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க் டன் வந்து ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் பவர். ஓகேவா. ஸோ ரேட் அட் விச் த ஒர்க் இஸ் டன், ஒர்க் பர் டைம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுக்கு இன்னொரு ஃபார்முலா என்னன்னா பவர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேவா. இதனுடைய யூனிட் வந்து வாட் அல்லது ஜூல்ஸ் பர் செகண்ட். ஓகே.
அப்புறம் 1 ஹார்ஸ் பவர்னா என்னன்னு கேட்பாங்க. 1 ஹார்ஸ் பவர் அப்படின்றது அப்ராக்சிமேட்லி 746 வாட்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு பார்க்குறப்ப இதில் வந்து நமக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எலாஸ்டிசிட்டி அதுதான் மெயினாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இப்போ எலாஸ்டிசிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டில் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதனுடைய ஷேப் வந்து மாறலாம். ஓகேவா. மாறும்போது அந்த ஃபோர்ஸை எடுத்ததுக்கப்புறம் திரும்ப அது ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுதான் அந்த பொருளுக்கு இருக்கக்கூடிய அந்த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது வந்து ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ அப்படி ஸ்ட்ரெச் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அந்த மாலிகுலுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன பண்ணா திரும்பவும் அதே ஷேப்புக்கு கொண்டு வந்து நிப்பாட்டும். ஓகேவா. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஸோ அது ஒரு யூனிட் ஏரியாவுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். அல்லது நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம், அது மேலே ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது அந்த ஆப்ஜெக்டினுடைய ஷேப் மாறாமல் இருக்கிறதுக்காக உள்ளே இருந்து ஒரு ஆப்போசிட்டான ஒரு இதை கிரியேட் பண்ணோம். ஸோ அதை தான் வந்து உண்மையிலே ஸ்ட்ரெஸ் அப்படின்றது. ஓகேவா. இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஃபோர்ஸ் பர் ஏரியா. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் அப்படின்றது அது அந்த ஆப்ஜெக்ட்னால கிரியேட் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து உடஞ்சிரும். ஓகேங்களா. ஸோ அப்போது ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இன்டர்னலாக கிரியேட் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா. ஸோ இதனோட யூனிட் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அஸ் வெல் அஸ் நமக்கு வந்து ப்ரெஷருக்கான என்ன யூனிட்டோ அதே தான் இதுக்கும் வரும். ஓகேவா. ப்ரெஷர் வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக வெளியிலேருந்து ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். ஓகேவா. அடுத்து வந்து ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து அதனுடைய ஷேப் மாறுது. அப்போது அது வந்து எலாங்கேட் ஆகலாம் அல்லது கம்ப்ரஸ் ஆகலாம். ஓகேவா. அப்படி ஆகும்போது அது என்ன ரேட்டில் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் வந்து ஸ்ட்ரெயின். ஓகேவா. ஸோ சேஞ்ச் இன் டைமென்ஷன் ப்ரொடியூஸ்ட் பை அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டு த ஒரிஜினல் டைமென்ஷன். அது ரெண்டுத்துக்குமான ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து யூனிட் எதுவும் கிடையாது. ஓகேவா. ஸோ ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லெங்த் பை ஒரிஜினல் லெங்த் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து லெங்த் வச்சு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இதே வால்யூம் வச்சு இதை சொல்ல முடியும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹூக்ஸ் லா. ஹூக்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஸ்ட்ரெயினுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லுது வித்தின் எலாஸ்டிக் லிமிட். எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ள ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஸ்ட்ரெயினுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அதை ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்டாக மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா. ஸோ அப்போ இ அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்டாக மல்டிப்ளை பண்ணி ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு எழுதுறோம். அப்போது தட் இஸ் இ ஈக்குவல் டு என்ன வரும்னா ஸ்ட்ரெயின் பை ஸ்ட்ரெஸ் அப்படின்னு. இப்போ இ ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படின்னு வரும். ஓகேவா. ஸோ இப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இதனுடைய யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யூனிட் உண்டு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், ஆனால் ஸ்ட்ரெயினுக்கு கிடையாது. ஸோ சேம். ஸோ இதுக்கு நம்ம வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் பாஸ்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் வந்து மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஸோ இதில் வந்து அது அந்த அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயின் வந்து எப்படி இருக்குது, விச் மீன்ஸ் லீனியராக இருக்கிறது அதை வச்சு எடுக்கிறத வச்சும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா எப்படி, அண்ட் அது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி அப்படின்றத வச்சு வந்து 3 இது பார்க்குறோம். ஸோ லீனியராக இருக்கிறத வச்சு பார்க்கும்போது நமக்கு யங்ஸ் மாடுலஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா லாங்கிடியூனல் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை லீனியர் ஸ்ட்ரெயின். ஓகேவா. ஸோ விச் மீன்ஸ் ஒரு பார் ஒன்று இருக்குது, அதனுடைய லெங்க் அப்படின்றது எல் அப்படின்னு எடுத்து. ஓகேவா. இப்போ நம்ம அதில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து டெல் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலாங்கேட் ஆகுது. அப்போது ஒரிஜினல் லெங்க்ன்றது எல், அது எலாங்கேட்டட் வந்து டெல் எல். ஓகேவா. இப்போ இதனால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயின் அப்படின்றது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல் எல் பை எல். ஓகேவா. ஸோ யங்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இந்த மாடுலஸ் அப்படின்றது ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் இல்லையா. ஸோ
ஸ்ட்ரெஸ்ன்றது சேம் தான், F/A டிவைடட் பை கீழே என்ன வரும்னா ΔL/L அப்படின்னு வரும். இதுதான் வந்து யங்ஸ் மாடுலஸ்க்கான ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பல்க் மாடுலஸ். ஸோ பல்க் மாடுலஸ் அப்படின்றது என்னன்னா, இட்ஸ் ரேஷியோ ஆஃப் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் டு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். அல்லது இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது நமக்கு வந்து கிட்டத்தட்ட ப்ரெஷர் மாதிரி தானே இல்லையா? ஸோ அதனால நம்ம ப்ரெஷர் கொடுத்து நம்ம எல்லா சைடும் நம்ம ப்ரெஷர் கொடுக்குறப்ப அதனுடைய வால்யூம்ல என்ன சேஞ்ச் நடக்குது அப்படின்றத சொல்றது தான் பல்க் மாடுலஸ். ஓகேவா? ஸோ பல்க் மாடுலஸ் இஸ் ஏ மெஷர் ஆஃப் டிக்ரீஸ் இன் வால்யூம் வித் அன் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இட் இஸ் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ரெசிப்ரோக்கல் தான் கம்ப்ரெசிபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? கம்ப்ரெசிபிலிட்டி ஈக்குவல் டு 1/k. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதனுடைய எல்லா பக்கமும் உங்களுக்கு வந்து ΔP அப்படின்ற ஒரு ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேவா? அப்போ பல்க் மாடுலஸ்க்கான ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா, வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அல்லது பல்க் ஸ்ட்ரெஸ் பை பல்க் ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ பல்க் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது என்ன வரும்னா ΔP, ஸ்ட்ரெயின் அப்படின்றது என்ன வரும் அப்படின்னா LV/V. ஏன்னா வால்யூம் வந்து இனிஷியலாக இருக்கக்கூடிய வால்யூம் வந்து V அப்படின்னா அது சுருங்கி போனதுக்கு அப்புறம் அதில் அந்த வால்யூம்ல எவ்வளோ குறைஞ்சிருக்கோ அதை ΔVன்னு எடுத்துக்கலாம். இப்போ அதனோட ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ΔV/V அப்படின்னு வந்துடும். அந்த V வந்து மேலே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? K ஈக்குவல் டு மைனஸ் ΔP இன்ட்டு V டிவைடட் பை ΔV அப்படின்னு வரும். இதில் மைனஸ் ஏன் வருது அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய வால்யூம் வந்து குறையுது இல்லையா? ஸோ அதனால தான் அந்த மைனஸ் நம்ம போடுறோம். இதனுடைய யூனிட் என்னன்னா சேம் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரிஜிடிட்டி மாடுலஸ். ரிஜிடிட்டி மாடுலஸ் அப்படின்றது என்னன்னா அது வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஷியர் ஸ்ட்ரெயினுக்குமான ரேஷியோ தான் நம்ம ரிஜிடிட்டி மாடுலஸ் அல்லது ஷியர் மாடுலஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஸோ டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகுது, டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? ஸோ அது ஆக்ட் ஆகும்போது உங்கள் ஆப்ஜெக்ட் அதனுடைய ஷேப் வந்து மாறுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீட்டா ஆங்கிளுக்கு வந்து அதனுடைய இது வந்து இன்க்ளைன் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்படி ஆகும்போது அது எந்த அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷியரிங் ஸ்ட்ரெயின். ஓகேவா? ΔL/L அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து L அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ΔL. ஓகேவா? இப்போ ஷியரிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், அது என்ன ஏரியாவில் ஆக்ட் ஆகுது அப்படின்றது தான் ஷியரிங் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ இப்போ ரிஜிடிட்டி மாடுலஸ் ஈக்குவல் டு F/A டிவைடட் பை ΔL/L அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மூணுத்துக்குமான ரிலேஷன் என்ன அப்படின்றது சம்டைம்ஸ் கேட்கலாம். ஸோ 9 யங்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் டு 1 பல்க் மாடுலஸ் ப்ளஸ் 3 ரிஜிடிட்டி மாடுலஸ். ஸோ இது வந்து சம்டைம்ஸ் நோட்டேஷன்ஸ் வந்து ஒரு புக்லேயும் ஒரு மாதிரி இருக்கலாம், பட் இதுதான் ரிலேஷன். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் லேட்ரல் ஸ்ட்ரெயினுக்கும் லீனியர் ஸ்ட்ரெயினுக்குமான ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம பாய்சான் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாய்சான் ரேஷியோ ஈக்குவல் டு லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை லீனியர் ஸ்ட்ரெயின். ஓகே, ஸோ அதாவது என்னன்னா ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஒரு டென்சைல் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறோம் அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? இதுதான் இந்த ஆப்ஜெக்ட். அப்படி இழுக்கும்போது அதனுடைய லெங்த் இன்க்ரீஸ் ஆனால் அதனுடைய டயமீட்டர்ன்றது சென்டரில் குறையும். அப்போது லெங்த் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அதை நம்ம லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். சென்டரில் டயமீட்டர் குறையிறது வந்து நம்ம லேட்ரல் ஸ்ட்ரெயின்னு சொல்கிறோம். இது ரெண்டுத்துக்குமான ரேஷியோ தான் நம்ம பாய்சான் ரேஷியோன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதனுடைய வேல்யூ ஜென்ரலாக இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.33 to 0.25 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சவுண்ட். சவுண்ட் அப்படின்றது இட்ஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ இது எதனால ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஒரு வைப்ரேட்டிங் பாடியிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? வைப்ரேட்டிங் பாடி சவுண்ட் அப்படின்றது கிரியேட் பண்ணுது. ஓகேவா? சவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 இதாக பிரிக்க முடியும். ஸோ அதனுடைய ஃப்ரீக்வன்சி ஸோ 20 ஹெர்ட்ஸ் கீழே இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம இன்ஃப்ரா சவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது நம்மளால கேட்க முடியாது. 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் இந்த அதாவது 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் வந்து நம்மளால கேட்க முடியும். இதை நம்ம ஆடிபிள் சவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் 20 கிலோ ஹெர்ட்ஸ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அல்ட்ரா சவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது நம்மளால கேட்க முடியாது. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு சில விஷயங்கள் நம்ம பிட்ச் அப்படின்னா என்ன பார்ப்போம். ஓகேவா? ஸோ பிட்ச் அப்படின்றது என்ன அப்படின்னா இது ஒரு சவுண்டினுடைய ஒரு கேரக்டர். இது என்னன்னா அது வந்து ஒரு ஷில் சவுண்டா இல்லை ஒரு
கிரேவ் சவுண்டா அப்படின்றத டிஸ்டிங்கிஷ் பண்ணுறதுக்கு வந்து இந்த பிட்ச் அப்படின்றது உதவுது. இது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதில் வந்து இந்த டேபிளில் 256லேருந்து 512 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான பிட்சுக்கு வந்து ஒவ்வொரு நம்பர்ஸ் ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மிடில் சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது எதுக்கு அப்படின்னா அது என்ன மாதிரி சவுண்ட் அப்படின்னு கொடுக்குறது தான். ஸோ இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஏன்னா கேட்குறவங்களுக்கு தகுந்த மாதிரி இது மாறும். ஓகே, அதுக்கடுத்து வந்து ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி அப்படின்றது என்னென்னா அந்த சவுண்ட் வேவ்ஸ் அப்படின்றது சவுண்ட்றது வேவ்ஸ் இல்லையா. ஸோ அப்போ வந்து அதுக்கு அது வந்து வேவ்ஸாக தான் போகுது. அப்படி போகும்போது அதுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும் இல்லையா. தட் மீன்ஸ் அது வந்து ஒரு செகண்டில் எத்தனை சைக்கிள்ஸை கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்றது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். இதனோட யூனிட் வந்து ஹெர்ட்ஸ். பிட்ச் அப்படின்றது எப்பயுமே ஃப்ரீக்வன்சிக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது லவுட்னஸ். ஸோ லவுட்னஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம காதுக்கு கேட்கக்கூடிய சவுண்ட் வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படின்றது. ஓகேவா, தட் மீன்ஸ் டிகிரி ஆஃப் சென்சேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா வெபர் ஃபெஷ்னர் லா இது மூலமாக நம்ம டைரெக்டாக ரிலேட் பண்ண முடியும். லவுட்னஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த இன்டென்சிட்டி ஆஃப் த சவுண்ட். ஓகேவா, ஸோ எல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லாக் ஐ அப்படின்னு தான் ஃபார்முலா. ஸோ இதை வந்து ஈக்குவேட் பண்ணுறது கேன்ற ஒரு கான்ஸ்டன்டால் நம்ம மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா, ஸோ இந்த கேவோட வேல்யூ என்ன அப்படின்றத வச்சு கேவோட வேல்யூ இப்போ நம்ம என்ன போடுறோம் அப்படின்றத வச்சு ஸோ அது என்ன அதனுடைய இன்டென்சிட்டி லெவல் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டென்சிட்டி. ஸோ இன்டென்சிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் எவ்வளோ சவுண்ட் எனர்ஜி போகுது அப்படின்றது தான் வந்து இன்டென்சிட்டி. ஓகேவா, ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா P/A அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, P/A I ஈக்குவல் டு P/Aன்னு சொல்ல முடியும். என்னோட யூனிட் வந்து வாட் பர் மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா எனர்ஜி ஸோ அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பர் செகண்ட் ஒரு செகண்டுக்கு எனர்ஜி எவ்வளோ போகுது அப்படின்றத நம்ம வாட்னு சொல்லுவோம், ஜூல் பர் செகண்ட் இல்லையா. ஸோ அது வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ போகுது அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் வந்து இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட். ஓகேவா, ஸோ இன்டென்சிட்டி லெவல் நெக்ஸ்ட் வந்து இன்டென்சிட்டி லெவல். அப்போ இன்டென்சிட்டி அப்படின்றது வேற, இன்டென்சிட்டி லெவல் அப்படின்றது வர. ஓகேவா, இன்டென்சிட்டி லெவல் அப்படின்றது என்னன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் இன்டென்சிட்டி அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சவுண்டோட இன்டென்சிட்டியை கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, அப்போ இன்டென்சிட்டி லெவல் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா இன்டென்சிட்டி டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் இன்டென்சிட்டி I/I0 அப்படின்றது. ஓகேவா, இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா L ஈக்குவல் டு K இன்ட்டு லாக் I/I0. ஓகேவா, இந்த ஃபார்முலா மூலமாக நம்ம இன்டென்சிட்டி என்ன அப்படின்றத பார்க்க முடியும். இன்டென்சிட்டி லெவல்னுடைய யூனிட் என்ன அப்படின்னா பெல். டெசிபெல் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ ஆமாம், அது வந்து என்ன அப்படின்னா பெல் அப்படின்னா அதில் 100ல் ஒரு பங்கு அப்படின்றது தான் டெசிபெல். ஓகேவா, சரி 10ல் ஒரு பங்கு. ஸோ இப்போ டெசிபெல்ல உங்களுக்கு வேல்யூ வேணும் அப்படின்னா கேவோட வேல்யூ என்ன போடணும்னா நீங்கள் இங்கே 10 போட்டிங்க அப்படின்னா கேவோட வேல்யூ ஈக்குவல் டு 10 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து டெசிபெல்ல கிடைக்கும். ஓகேவா, ஸோ ஒரு டெசிபெல் சேஞ்ச் இன் இன்டென்சிட்டி லெவல் ஆஃப் சவுண்ட் அப்படின்றது இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்டில் வந்து 26% இன்க்ரீஸாக குறிக்கும். ஓகேவா, அதே போல் லோயர் லிமிட் ஆஃப் ஹியரிங் அப்படின்றது வந்து தட் இஸ் 10⁻⁻12 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ அது வந்து 0 டெசிபலுக்கு ஈக்குவல். ஓகேவா, புரியுதுங்களா. அப்போ இது என்ன கம்பேர் பண்ணி தான் பார்க்குறோம். அப்போ ஸ்டாண்டர்டாக நம்மளால் எந்த அளவுக்கு மினிமமாக என்னத்தை ஹியர் பண்ண முடியுமோ இந்த லோயர் லிமிட் ஆஃப் ஹியரிங் இருக்குல்ல அதுதான் 0 டெசிபல். அதை பேஸாக வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த லவுட்னஸ் அப்படின்றத அல்லது இந்த இன்டென்சிட்டி லெவல் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா, அதே போல் லவுட்னஸ் இன் ஃபோன் அப்படின்ற ஒரு யூனிட்லேயும் இதை சொல்கிறாங்க. இது எப்போ அப்படின்னா இந்த சேம் ஃபார்முலா வச்சு சொல்கிறாங்க. பட் என்ன அப்படின்னா 1000 ஹெர்ட்ஸ் ஒரு 1000 ஹெர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சவுண்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டென்சிட்டி லெவல் கால்குலேட் பண்ணிங்கன்னா அதை தான் நம்ம ஃபோன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஏன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து இன்டென்சிட்டி லெவலில் வந்து நீங்கள் அந்த ஃப்ரீக்வன்சி பற்றி நம்ம வந்து பார்க்க மாட்டோம். பட் அந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்றது 1000 ஹெர்ட்ஸாக இருக்கும். 1000 ஹெர்ட்ஸாக இருக்கும்போது கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ இருக்கு இல்லையா அதை தான் நம்ம ஃபோன்னு சொல்லுவோம். ஓகேவா, அதுவே வந்து 40 ஃபோனாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு சோன் அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து சவுண்ட் ப்ரெஷர் லெவல், இதுக்கான ஃபார்முலா 20 log P/P0 dB அப்படின்றது. இதில் P0 அப்படின்றது ஸ்டாண்டர்ட் எஃபெக்டிவ் ப்ரெஷர். ஏன்னா சவுண்டை வந்து நம்ம ப்ரெஷராகவும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்படி கால்குலேட் பண்ணுறப்ப சவுண்ட் ப்ரெஷர் லெவல் அப்படின்றது 20 log P/P0 dB அப்படின்றது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ரிவர்பரேஷன். ரிவர்பரேஷன் ஸோ ரிவர்பரேஷன்னா ஒரு ஹால் இருக்குது, அந்த ஹாலில் போயிட்டு நீங்கள் சத்தமாக பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாய்ஸ் வந்து அப்சர்வர், உங்களுக்கு நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். பட் அப்படி ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உடனே உங்கள் வாய்ஸ் டக்கு நின்று போயிடுமான்னு நிற்காது. என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய வாய்ஸ் எல்லா டைரக்ஷன்லையும் உங்களுக்கு வந்து பரவும். அப்படி பரவி சைடில் வால்ஸ் எல்லாம் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அவங்க காதுக்கு ரீச் ஆகும்போது உங்களுக்கு எக்கோ மாதிரி மல்டிபிளாக என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூஸாக வந்து கேட்கும். ஓகேவா. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரிவர்பரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இட்ஸ் a prolongation of sound in a room. ஓகேவா. ஈவன் தோ இந்த சவுண்ட் சோர்ஸ் இஸ் கட் ஆஃப். ஓகேவா. நீங்கள் பேசுறது நிப்பாட்டிட்டாலும் ஒரு 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 சில செகண்ட்ஸ், ஓகேவா. ஒரு சில செகண்ட்ஸ்னால் நம்ம செகண்ட்ஸாக சொல்ல முடியாது, மைக்ரோ செகண்ட்ஸ் அந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் வந்து பின்னாடி ரீச் ஆகும். ஏன்னா சைடில் வால்ஸ் எல்லாம் பட்டு இந்த இதை தான் நம்ம ரிவர்பரேஷன் சொல்கிறோம். ரிவர்பரேஷன் டைம் அப்படின்றது என்னென்னா அப்படி வரக்கூடிய சவுண்ட் அப்படின்றது திரும்ப திரும்ப ரெஃப்ளெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும், திரும்ப நம்ம காதுக்கு வந்து சேர்ந்துட்டு இருக்கும். பட் அது வந்து அந்த சவுண்டு வந்து அதனுடைய ஒரிஜினல் இன்டென்சிட்டிலேருந்து 1 million எப்போ மாறுதோ அதுக்கு என்ன டைம் எடுக்குதோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்பரேஷன் டைம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. இதை வந்து நம்ம சபைன்ஸ் ஃபார்முலா மூலமாக நம்ம சொல்லலாம். ஸோ T = 0.163 V/A. இதில் Vன்றது வால்யூம் ஆஃப் த ஹால், ஏன்றது வந்து டோட்டல் அப்சார்பிங் பவர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். அல்ட்ராசோனிக் வேவ்ஸ்ன்றது 20 kHz மேலே இருக்கக்கூடியதை நம்ம அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இதெல்லாமே வந்து ஹைலி எனர்ஜெட்டிக் அண்ட் இது வந்து அதிகமாக டிஃப்ராக்ஷன் ஆகாது. ஏன்னா அதனுடைய வேவ் லெங்த் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். வேவ் லெங்த் கம்மியாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நெக்லிஜிபிள் டிஃப்ராக்ஷன் தான் இருக்கும். ஓகேவா. அதே போல் இது லாங் டிஸ்டன்ஸ்க்கு நம்மளால் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். லாஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NDT, நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங், சோனார். ஸோ கடலில் வந்து அதனுடைய ஆழத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு, இல்லை ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது கடலுக்குள்ளே இருக்கான்னு பார்க்குறதுக்கு அதெல்லாம் இது வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மாதிரி மெடிசின் ஃபீல்டில், மெடிக்கல் ஃபீல்டு நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஹார்ட் மூவ்மெண்ட்ஸ், பிளட் ஃப்ளோ மெஷர்மெண்ட்ஸ், இதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வந்து நிறைய மெத்தடில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதில் நம்ம 2 மெத்தட் பார்க்கலாம். ஸோ மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் ஆசிலேட்டர் அப்படின்றது. ஓகேவா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் ராடு இருக்குது. அந்த ராடு வந்து சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகலாம், தட் மீன்ஸ் அது எலாங்கேட் ஆகலாம் அல்லது கம்ப்ரஸ் ஆகலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகே. அந்த ஆப்ஜெக்டினுடைய ஒரு சைடு வந்து நார்த் போல், இன்னொரு சைடு சவுத் போல் இருக்க மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து செட்டைன் இது வந்து எலாங்கேட் ஆகுது. ஓகேவா. ஸோ இதுவே நம்ம போலில் வந்து மாற்றுறோம் அப்படின்னு வச்சுங்களேன், இங்கே வந்து சவுத் போல், இங்கே நார்த்துன்னு உடனே அடுத்த செகண்டே மாற்றிட்டோம் அப்படின்னா மாற்றி நடக்கும். அது வந்து என்ன ஆகும்னா கான்ட்ராக்ட் ஆகலாம். ஓகேவா. இப்போ இதை மாற்றி மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா உங்களுக்கு கான்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் எலாங்கேஷன் மாற்றி மாற்றி நடக்கும். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சவுண்ட், அதாவது ஏர் பார்ட்டிகிள்ஸ் என்ன ஆகும்னா அதுவும் மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அதுலேருந்து கிரியேட் ஆகக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 kHz மேலே இருக்கும். தட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகிடும். ஓகே. 2 பக்கமுமே உங்களுக்கு அல்ட்ராசோனிக் வேவ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா. ஸோ இதுக்கான ஃபார்முலான்றது F = N/2L × √y/ρ. ஒய்ன்றது வந்து யங்ஸ் மாடுலஸ். ஓகேவா. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எந்த அளவுக்கு எலாங்கேட் ஆகுது அப்படின்றது அதுக்கான மாடுலஸ். அதுக்கடுத்து வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் மெத்தட், சரி பீசோ எலக்ட்ரிக் மெத்தட். பீசோ எலக்ட்ரிக் மெத்தட் அப்படின்றது என்னன்னா அந்த பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல்ஸ் இருக்கும். ஓகே. குவார்ட்ஸ் கிறிஸ்டல் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு ப்ரெஷர் நம்ம அப்ளை பண்ணோன்னா அதில் வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் EMF வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே. இதுதான் பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா ரிவர்ஸ் பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. இது என்ன அப்படின்னா நம்ம எலக்ட்ரிக் சார்ஜை நம்ம வந்து அதுக்கு அப்ளை பண்ணுறோம். ஓகேவா. இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்குது, அதில் வந்து நம்ம எலக்ட்ரிக் சார்ஜை வந்து அவங்க அப்ளை பண்ணுறப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா ரிவர்ஸாக, ஓகேவா,
அதனுடைய ஷேப் வந்து மாறும். ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு ஏசி கரண்ட் நம்ம கொடுக்குற பட்சத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அல்டர்னேட்டிவ் கரண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன நடக்கும், அதனுடைய ஷேப் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறும்போது உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டிடெக்ஷன் ஆஃப் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். இது நிறைய மெத்தட்ஸில் வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு சில மெத்தட்ஸ் நம்ம பார்ப்போம். கோன்ஸ் டியூப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிளாஸ் டியூப். அதோட டயா வந்து 0.03 அல்லது 0.04 இருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லைகோபோடியம் பவுடர் அப்படின்றத கொட்டி வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல்லேருந்து வரக்கூடிய அந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வந்து இந்த இடத்துட்ட நம்ம அந்த டியூபுக்கு நேராக வைக்கும்போது, ஓகேவா, இதுலேருந்து உங்களுக்கு வந்து வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகி வரும். உள்ளே அந்த வேவ்ஸ் போகிறப்ப உள்ளே இருக்கக்கூடிய இந்த லைகோபோடியம் பவுடர் இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வந்து அதுக்குன்னு ஒரு வேவ் லெங்க்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேடும் பள்ளமாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அந்த மேடும் பள்ளத்தை அது என்ன லெங்க் அப்படின்றத மெஷர் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா அதனுடைய வேவ் லெங்க் என்ன அப்படின்றத நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? ஸோ வேவ் லெங்க் ஆஃப் த அல்ட்ராசோனிக் வேவ் லெங்க் என்ன, லாம்டா ஈக்குவல் என்னன்னா 2D. ஓகேவா? 2Dனா இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னா அந்த மேடில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா மேட்லேருந்து அடுத்த மேடு. ஓகேவா? அதுதான் நம்ம டின்னு சொல்லுவோம். அல்லது இந்த பள்ளம் நோடு அப்படின்னா இந்த பள்ளத்துலேருந்து இன்னொரு பள்ளம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சொல்லலாம். அது டி ஏதோ ஒன்று டின்னு எடுத்துக்கிட்டோம்னா லேம்டான்றது உங்களுக்கு 2D லெங்க் இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம நோட் ஆன்டி நோட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நோடு அப்படின்னா அந்த பள்ளமான பார்ட், ஆன்டி நோட்னா அந்த மேடாக இருக்கக்கூடிய அந்த டாப் பார்ட். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து அக்கோஸ்டிக் டிஃப்ராக்ஷன் அப்படின்னு இன்னொரு மெத்தட் இருக்குது. அக்கோஸ்டிக் டிஃப்ராக்ஷன் மெத்தட் அப்படின்னா என்னென்னா, ஸோ லிக்யூடில் நம்ம வந்து அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய லிக்யூட் லேயர்ஸ்க்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதனுடைய இந்த வைப்ரேஷன் காரணமாக உங்களுக்கு வந்து இந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டென்சிட்டி வந்து மாறும். ஓகேவா? அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேட் மாதிரி கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லைட்டை பாஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அது வந்து டிஃப்ராக்ட் பண்ணும். ஓகேவா? இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அக்கோஸ்டிக் டிஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ என்ன நடக்குது அப்படின்னா இது வந்து ரெஃப்ளெக்டர், இது வந்து பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல். ஸோ வேவ்ஸ் வந்து இதில் பட்டு என்ன ஆகுதுன்னா திரும்ப போகுது. ஓகேவா? அப்போ என்ன அங்கே நடக்குது அப்படின்னா உள்ளே வந்து இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா நோடு ஆன்டி நோட், அதே மாதிரி கிரியேட் ஆகுது. ஓகேவா? அப்படி கிரியேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு லைட் பீமை நம்ம அனுப்புகிறோம் இந்த லிக்யூட் வழியாக. இந்த லிக்யூடில் அனுப்பும்போது அவங்களுக்கு வந்து டென்சர், சில இடத்துல வந்து ரொம்ப டென்ஸான லிக்யூட் இருக்கும், சில இடத்துல லெஸ் டென்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த அல்ட்ராசோனிக் வேவ்னால அது கிரியேட் ஆகிடும். அப்படி உள்ளே போயிட்டு இங்கே வெளில வரும்போது உங்களுக்கு வந்து டிஃப்ராக்ட் ஆகி வரும். ஓகேவா? அப்படி வெளில வரப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரைட்டர் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அதனுடைய வேவ் லெங்த் என்னன்னு கண்டுபிடிச்சோம். அதுக்கும் இது சேம் ஃபார்முலா தான், லேம்டா ஈக்குவல் டு 2D அந்த ஃபார்முலா. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சென்சிட்டிவ் ஃப்ளேம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சென்சிட்டிவ் ஃப்ளேம், ஸோ ஃப்ளேமில் வந்து ஒரு சென்சிட்டிவான ஃப்ளேம்ஸ் இருக்குது. அந்த ஃப்ளேம் மேலே வந்து நம்ம இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸை பாஸ் பண்ணும்போது அதே மாதிரியான ஒரு ஃபெனமன் கிரியேட் ஆகுது, நோட் ஆன்டி நோட் அப்படின்னு. அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி அதனுடைய அல்ட்ராசோனிக் வேவ்னுடைய வேவ் லெங்த்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய டிடெக்ஷன் மெத்தட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தெர்மல் ஃபிசிக்ஸ். ஸோ தெர்மல் ஃபிசிக்ஸ் டெம்பரேச்சர்னா என்ன, ஹீட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹீட் அப்படின்றது ஒரு எனர்ஜி, பட் டெம்பரேச்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா இட்ஸ் ஏ மெஷர்மெண்ட். ஓகேவா? ரிலேட்டிவ் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது என்னத்தை சொல்லுது அப்படின்னா ஒரு பொருள் ஹாட்டாக இருக்கா இல்லை கோல்டாக இருக்கா அப்படின்றத சொல்லுது. ஓகேவா? என்னோட யூனிட் என்ன, டிகிரி செல்சியஸ் யூஸ் பண்ணுவோம், ஃபாரன்ஹீட் யூஸ் பண்ணுவோம், கெல்வின் யூஸ் பண்ணுவோம். இதுக்கான ரிலேஷன் சம்டைம்ஸ் எக்ஸாம்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபாரன்ஹீட்டுக்கும் டிகிரி செல்சியஸுக்குமான ரிலேஷன் வந்து TF minus 32/180 equal to TC divided by 100. இதில் TFன்றது ஃபாரன்ஹீட் டெம்பரேச்சர், TCன்றது செல்சியஸ் டெம்பரேச்சர். ஒன்றுலேருந்து இன்னொன்று நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அதே போல் கெல்வின் அப்படின்றது என்ன அப்படின்னா அப்சல்யூட் ஜீரோலேருந்து கனெக்ட் பண்ணுறக்கூடிய வேல்யூ. ஓகேவா? அப்சல்யூட் ஜீரோன்றது என்னென்னா நம்ம டெம்பரேச்சரை குறைச்சிக்கிட்டே போகிறோம் ஒரு இடத்துல அப்படின்னா அது வந்து ஜீரோ, விச் மீன்ஸ் அந்த
ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நின்று போய் எல்லாமே சாலிடாக மாறிடும். ஈவன் கேஸ் கொண்டு எல்லாம் சாலிடாக மாறிடும். நோ மூவ்மெண்ட் இருக்கும். அந்த ஒரு கண்டிஷனில் போகக்கூடியது தான் நம்ம சொன்னால் அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். அங்கேருந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வேல்யூ உங்களுக்கு டிகிரி செல்சியஸில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 273 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கெல்வின்ல வேல்யூ கிடைச்சிடும். ஓகேவா? ஓகே. ஸோ ஹீட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர், அதாவது மீன்ஸ் ஹாட்டான இடத்துலேருந்து கோல்டான இடத்துக்கு ஜென்ரலாக வந்து ட்ராவல் பண்ணும். ஓகேவா? அடுத்தது வந்து தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் இதுலேருந்து எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது என்னென்னா ஒரு பாடி நார்மலாக ஒரு டெம்பரேச்சரில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதனுடைய பாடியினுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் அதனுடைய டைமென்ஷனில் சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? தட் மீன்ஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் அதனுடைய டைமென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனால் அதனோட டைமென்ஷன் குறையும். விச் மீன்ஸ் அது வந்து கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஒரு ஒரு ராடு இருக்குது. அந்த ராடுனுடைய லெங்க் அப்படின்றது எல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதனுடைய ராடினுடைய லெங்க் வந்து டெல் எல் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இதில் எவ்வளோ ஸ்ட்ரெயின் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா டெல் எல் டிவைடட் பை எல் அப்படின்றது தான் ஸ்ட்ரெயின். ஓகேவா? அப்போ இது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா அது டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? ஸோ அப்போ டெல் எல் பை எல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெல் டி. இப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுற நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆல்ஃபா அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட்னால மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அதுதான் என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன். இப்போது இது லீனியர் அப்படின்னா நம்ம லீனியர் எக்ஸ்பேன்ஷன் விச் மீன்ஸ் நம்ம ஒன் டைமென்ஷனலாக ஒரு லெங்க்த்தை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன். அப்போ டெல் எல் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா ஆல்ஃபா எல் எல் டெல் டி அப்படின்னு வரும். தட் மீன்ஸ் ஆல்ஃபா எல் அப்படின்றது டெல் எல் அப்படின்றது வந்து சேஞ்ச் இன் லெங்க். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் அந்த ராட் எவ்வளோ லெங்க் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது. ஆல்ஃபா 1 அப்படின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். எல்ன்றது ஒரிஜினல் லெங்க். டெல் டி அப்படின்றது வந்து சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இந்த ஃபார்முலா வச்சு நம்ம எந்த அளவுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து எலாங்கேட் ஆகும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இதே போல் வந்து நம்ம ஏரியா வகையில் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் சொல்கிறோம். அப்போது அதனுடைய கோஎஃபிஷியன்ட் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து லீனியர் எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட் விட 2 டைம்ஸாக இருக்கும். ஓகேவா? இதே போல் நம்ம இது வந்து நம்ம வால்யூம்க்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வால்யூம்லேயும் சேஞ்சஸ் இருக்கலாம். ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா அதை நம்ம அதுக்கான எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம கியூபிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் சொல்கிறோம். ஓகேவா? இது ஆல்ஃபா பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். தட் இஸ் 3 டைம்ஸ் ஆஃப் த லீனியர் எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தெர்மல் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? தெர்மல் எக்ஸ்பான்ஷன் என்னன்னு பார்த்தோம் இல்லையா? அது எக்ஸ்பேண்ட் ஆக விடாமல் நம்ம ஏதாவது பொருளை வச்சு தடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ என்னன்னா உள்ள வந்து ஒரு கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெயின் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? அதனால கிரியேட் ஆகிறது தெர்மல் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? ஏன்னா டெம்பரேச்சர்னால ஏற்படக்கூடியது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரயில்வே ட்ராக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு ரயில் முடிஞ்சதுக்கப்புறம் இடையில சின்னதாக ஒரு கேப் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கண்டினியூஸாக வந்து வெல்டு பண்ணியிருக்க மாட்டாங்க. இடையில அங்கங்கே கேப்ஸ் வச்சுருப்பாங்க. இது ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா குளிர்காலத்தில் வந்து இதனுடைய லெங்க் வந்து கம்மியாக இருக்கும். அதுவே ஒரு கோடை காலம் ஆகுது அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுமா, அப்போ ஆப்ஜெக்ட் வந்து எலாங்கேட் ஆகுமா, தெர்மல் எக்ஸ்பென்ஷன் நடக்குதா. அப்போது அப்படி எலாங்கேட் ஆகும்போது அது எலாங்கேட் ஆகுறது ஒரு கேப், அந்த கேப் வந்து அது வந்து ஃபில் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஒருவேளை அந்த கேப் இல்லை அப்படின்னா உள்ள தெர்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகிடும். அதனால அந்த பொருள் வந்து கொஞ்ச நாளில் உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால அந்த கேப்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. நாட் ஓன்லி இது ரயில்வே ட்ராக்ஸ் மட்டும் இல்லை, நிறைய இடங்கள்ல பாலங்களில் இந்த மாதிரி பல இடங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதை கன்சிடர் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸ் அப்படின்றது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட் அல்லது மூவ்மெண்ட் இது என்னன்னா இட்ஸ் அசம்பிளி ஆஃப் டிசைன்டு ஹோல்டு பார்ட்ஸ் டுகெதர் வைல் சேஃப்லி அப்சார்பிங் த டெம்பரேச்சர் இன்டியூஸ்டு எக்ஸ்பான்ஷன். ஓகேவா? இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? இதில் பாலம் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடும் இருக்கக்கூடியதுக்கு இடையில வந்து சின்னதாக ஒரு கேப் இருக்குது. ஓகேவா? அது எலாங்கேட், அந்த பாலம் எலாங்கேட் ஆச்சு அப்படின்னா இது வந்து கேப்பில் வந்து ஃபில் ஆகிக்கும். அது வந்து அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா திரும்ப அது ரிலீஸ் ஆகிக்கும். ஓகேவா?
பட் அது மேலே உங்களுக்கு வந்து வெஹிக்கிள்ஸ் ஈஸியாக ட்ராவல் பண்ணும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்குது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கடுத்து பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப். பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் அப்படின்றது என்ன அப்படின்னா, பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் வந்து ஒரு டெம்பரேச்சர்னால ஏற்படக்கூடிய இந்த சேஞ்சை மெக்கானிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு 2 டிஃப்ரெண்ட் எலாங்கேஷன் உள்ள மெட்டல்ஸ் ஒன்றா வந்து வெல்ட் அடிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ ஒன்றா வெல்ட் அடிச்சிருவாங்க. வெல்ட் அடிச்சதுக்கப்புறம் டெம்பரேச்சர் அதில் மாறிச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அது வந்து டெம்பரேச்சர் இப்போது அதிகமாகுது அப்படின்ற பட்சத்தில் அது வந்து ஏதோ ஒரு பக்கம் பெண்ட் ஆகும். டெம்பரேச்சர் குறைஞ்சதுன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் பெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப். இதை பல இடங்கள்ல அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனால் ஒரு லிவரை வந்து ஓப்பன் பண்ணி விடணும், இல்லை வந்து ஒரு வால்வ் வந்து ஓப்பன் பண்ணணும், அந்த மாதிரி இடங்கள்ல வந்து இது ஆட்டோமேட்டிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது வந்து ஹீட் கெப்பாசிட்டி. ஓகேவா? ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அதனுடைய டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும், ஒரு டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும், ஹீட் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் நம்ம ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் 20 டிகிரியில் இருக்குது அப்படின்னா அதை 21 டிகிரிக்கு மாற்றுறதுக்கு எவ்வளோ ஹீட் நம்ம அது கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகேவா? இதுவே வந்து அது ஒரு யூனிட் மாஸாக இருக்குது அப்படின்னா அதை ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். யூனிட் மாஸ்னா 1 கிலோகிராம் உள்ள பொருளை 1 டிகிரி சென்டிகிரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி கொடுக்கணும் அப்படின்றது. நாட் ஓன்லி இன்க்ரீஸ் மட்டும் கிடையாது, நம்ம அதுலேருந்து ரிமூவ் பண்ணினாலும் இதே ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்ற இதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 1 டிகிரி குறைக்கிறதுக்கு எவ்வளோ ஹீட்டை வந்து அதுலேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாலும் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேவா? அண்ட் இதனோட யூனிட் வந்து ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். இதனுடைய ஃபார்முலா வந்து MCS டெல்டி. Qன்றது ஹீட்டு, எம்ன்றது மாஸ், சிஎஸ்ன்றது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, அண்ட் டெல்டி அப்படின்றது டெம்பரேச்சர் சேஞ்ச். நம்ம ஒரு ஹீட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டில் எந்த அளவுக்கு சேர்ந்துருக்குன்றது இந்த ஃபார்முலா மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதே போல் இந்த முக்கியமான மெட்டல்ஸ் அண்டு மெட்டீரியல்ஸ்னுடைய ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வேல்யூஸ் பார்த்துங்க. சம்டைம்ஸ் எக்ஸாம்ஸ் இதுலேருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா கண்டக்ஷன். ஸோ ஹீட் வந்து நமக்கு தெரியும், ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சருக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அப்படி நடக்கும்போது அது 3 மோடில் வந்து நடக்கும். ஓகேவா? கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். கண்டக்ஷன் அப்படின்றது என்னன்னா 2 மாலிகுல்ஸ் பக்கத்தில் இருக்க மாலிகுல்ஸ் வந்து ஃபிசிக்கலாக மோதிக்கிறதுனால ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம கண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். கன்வெக்ஷன் அப்படின்னா பல்க் மோஷன். ஓகேவா? இப்போ நீங்கள் தண்ணி கொதிக்க வைக்கிறீங்க, கீழே ஹீட் கொடுக்குறீங்க. ஓகேவா? பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வைக்கிறோன்னா நம்ம கீழே வந்து ஹீட் கொடுப்போம். கீழே இருக்கக்கூடிய வாட்டர்லாம் மேலே வந்து போகும், மேலே இருக்க வாட்டர்லாம் கீழே போகும். ஓகேவா? அப்படி மூவ் ஆகும்போது உங்களுக்கு என்ன நடக்குன்னா அந்த பல்க்னா அந்த வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கீழே மூவ் ஆகி கீழே வந்து அந்த பாட்டம், அது அந்த பாத்திரத்தினுடைய பாட்டமை டச் பண்ணி ஹீட்டை எடுத்துக்கிட்டு கேரி பண்ணிட்டு போகுமா, இந்த மாதிரி மோஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் வெப்பச்சலனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து ரேடியேஷன். ரேடியேஷன் அப்படின்றதுக்கு எந்த வித மீடியமே தேவையில்லை. இப்போ சன்லேருந்து நமக்கு எர்த்துக்கு வந்து லைட் ஹீட்டாக வருது. ஓகேவா? ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் வந்து லைட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸாக லைட்டாக வந்து நமக்கு வந்து சேருது. அது வந்து ரேடியேஷன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டக்ஷன் தான் மெயினாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கண்டக்ஷன் எந்த லா அடிப்படையில் செயல்படுதுன்னா ஃபோரியர் லா ஆஃப் ஹீட் கண்டக்ஷன். ஓகேவா? அது என்ன சொல்லுது அப்படின்னா ஹீட் ஃப்ளக்ஸ் அப்படின்றது டெம்பரேச்சர் கிரேடியன்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? Q ஈக்குவல் டு -K இன்ட்டு ΔT/Δx. இதுதான் ஃபார்முலா. ஓகே, இதில் -K அப்படின்னு இருக்குல்லையா, அந்த K அப்படின்றது என்ன அப்படின்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஓகேவா? மைனஸ் அப்படின்றது என்னன்னா, ஏன்னா டெம்பரேச்சர் எப்பயுமே ஹீட் எப்பயுமே வந்து டெம்பரேச்சர் அதிகமானதுலேருந்து கம்மியானதுக்கு தான் போகுதா.
ஆனால் நெகட்டிவ்ல இருக்கும், அதனால வந்து மைனஸ் போடுறோம் நம்ம. டெல் டி அப்படின்றது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ஓகேவா. அதுக்கப்புறம் டெல் எக்ஸ் அப்படின்றது அந்த லென்த் அல்லது திக்னஸ், ஓகேவா. ஸோ இந்த பாடி எடுத்துப்போம். இந்த பாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹீட்டுன்றது இந்த சைடு வந்து டெம்பரேச்சர் அதிகம், T1 வந்து டெம்பரேச்சர் அதிகம், T2 வந்து டெம்பரேச்சர் கம்மி. அப்போ உங்களுக்கு வந்து ஹீட் எங்கேருந்து எங்கே வருது, T1 சர்ஃபேஸ்லேருந்து T2 சர்ஃபேஸ்க்கு உங்களுக்கு ஹீட் வந்து கிராஸ் பண்ணி வருது, ஓகேவா. அப்படி வரும்போது ஒரு யூனிட் ஏரியாவுக்கு எவ்வளோ ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதை தான் நம்ம வந்து ஹீட் ஃப்ளக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா. ஹீட் ஃப்ளக்ஸ் ஸ்மால் q ஈக்குவல் டு கேபிட்டல் Q பை A அப்படின்னு, ஓகேவா. ஸோ இதில் வந்து அப்படி வரும்போது அது இடையில வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஓகேவா. அதுதான் நம்ம தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம். இப்போ R ஈக்குவல் டு எல் பை கேஏ அப்படின்ற இந்த ஃபார்முலா மூலமாக தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் அது எந்த அளவுக்கு இது வந்து தடுக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹீட் கண்டக்ஷன் த்ரூ காம்பவுண்ட் மீடியா. காம்பவுண்ட் மீடியா மீன்ஸ் இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் அல்லது ரெண்டு பாடி இருக்குது அப்படின்னா அது ரெண்டும் வந்து சீரீஸாவோ இல்லை பேரலாவோ வச்சுருக்காங்க அப்படின்னா அப்போ எப்படி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் அப்படின்றதுக்கான ஈக்குவேஷன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும், எல் பை கேஏ அப்படின்னு பார்த்தோம், ஓகேவா. இப்போ இந்த மாதிரி சீரீஸாக கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு வந்து ரெண்டுத்துக்கும் ஒரு ஆப்ஜெக்ட்டும் ஒரு தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கும், K1 K2. இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்றது வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் ஒரு வேல்யூ இருக்கும், மாறும், ஓகேவா. அப்போது நமக்கு வந்து இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா Q ஈக்குவல் டு டெல் டி பை ஆர் அப்படின்ற இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் கண்டுபிடிக்கனா டெல் டி பை ஆர். ஆர் அப்படின்றது தெர்மல் ரெசிஸ்டன்ஸ், ஆர் ஈக்குவல் டு எல் பை கேஏவா. அங்கே வந்து கே வந்துடும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், டோட்டல் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீரீஸாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போது நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸை டைரெக்டாக ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ என்ன வரும், L1 பை K1 A1 ப்ளஸ் L2 பை K2 A2 அப்படின்னு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதுவே வந்து உங்களுக்கு பேரலாக கொடுத்துட்டாங்க, ஓகேவா. இது போல் கொடுத்துட்டாங்க பேரலாக, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இப்படி நடக்குதுன்னா அதுக்கு பேரலாக உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில், இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸும் இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஈக்குவலன்ட் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கான ஃபார்முலா என்னன்னா 1/R ஈக்குவல் டு 1/R1 + 1/R2. இந்த ஃபார்முலா மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து தெர்மோடைனமிக் லாஸ். தெர்மோடைனமிக் லாவில் வந்து பார்த்தீங்கன்னா 0th லா. தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ், ஓகேவா. தெர்மல் எனர்ஜி எப்படிலாம் வந்து உங்களுக்கு மூவ் ஆகுது அப்படின்றது படி தான் தெர்மோடைனமிக்ஸ், ஓகேவா. ஸோ தெர்மோடைனமிக் லாஸில் வந்து 0th லா, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா இருக்குது. ஃபர்ஸ்ட் 0th லா என்ன சொல்லுது அப்படின்ற பட்சத்தில் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் கூட ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து பி கூட வந்து ஈக்குலிபிரியமாக இருக்குது, அதே ஏ சி கூடயும் ஈக்குலிபிரியமாக இருக்குது அப்படின்னா இந்த பியும் சியும் ஈக்குலிபிரியமாக இருக்கும் அப்படின்றது தான் 0th லா, ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஓகேவா. தெர்மாமீட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அது. அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட், பட் வி கேன் சேஞ்ச் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம், ஓகேவா. ஸோ அதுதான். ஸோ அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறுது அப்படின்ற பட்சத்தில் அதனுடைய சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்றது என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஹீட்டு அதுலேருந்து வந்துருக்கக்கூடிய ஒர்க் இது ரெண்டுத்துக்கு முன்னாடி டிஃப்ரென்ஸ் அது தட் இஸ் டெல் யூ ஈக்குவல் டு டெல் கியூ மைனஸ் டபிள்யூ அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னன்னா ஃபர்ஸ்ட் லா, ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து செகண்ட் லால ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஒன்று வந்து கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று வந்து கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் வந்து கோல்டு பாடியிலேருந்து ஹாட் பாடிக்கு தானாகவே அதாவது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களால் ஹீட்டை வந்து பம்ப் பண்ணி கொண்டு போக முடியாது, விச் மீன்ஸ் ஹீட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மூவ் பண்ண முடியாது, மூவ் ஆகாது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட்,
ஓகேவா. ஹீட் cannot flow itself from cold body to hotter body. ஓகேவா. கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஒரு என்ஜின் இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ அந்த என்ஜின் வந்து வரக்கூடிய எல்லா ஹீட் எனர்ஜியும் மொத்தமா அப்படியே ஒர்க்கா மாற்ற முடியும். அந்த மாதிரியான ஒரு என்ஜினை உங்களால செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. மாத்துற மாதிரியான ஒரு என்ஜினை செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. ஓகேவா. ஸோ ஒன் கேனாட் கன்வெர்ட் ஹீட் கம்ப்ளீட்லி இன்டு யூஸ்ஃபுல் ஒர்க். அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பார்ட்டை வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா வீணா போயிடும். ஒரு பார்ட்டை தான் உங்களால யூஸ்ஃபுல் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ண முடியும். ஹீட் எனர்ஜி என்ன பண்றோம்னா, நம்ம இப்போ பைக்கு காரு இதெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா. இந்த பைக்கு கார்லாம் வந்து என்ன பண்றோம், நம்ம பெட்ரோல் போடுறோம். அது வந்து கெமிக்கல். அது எரிய வைக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது, ஹீட் எனர்ஜி கிடைக்குது. இந்த ஹீட் எனர்ஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா மாறுது, மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறி நம்ம வண்டியை ஓட்டிட்டு போகிறோம். ஓகேவா. ஸோ இங்கே அந்த ஹீட் அப்படின்றத முழுசாக உங்களால் ஒர்க்காக மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா. அதுதான் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட். ஓகே. ஸோ கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இதுவும் சரி கெல்வின் பிளாங்க் ரெண்டுமே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா. இது ரெண்டுமே முடியாது அப்படின்றத வச்சு தான் சொல்கிறாங்க. ஸோ கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம ரெஃப்ரிஜரேஷன் அண்டு ஏர் கண்டிஷனிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அல்லது ஹீட் பம்ப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. கோல்டு பாடியிலேருந்து ஹாட் பாடிக்கு நம்ம வந்து ஹீட்டை வந்து கொண்டு போக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அப்போது ஏசியில் ரெஃப்ரிஜரேட்டரில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கோல்டான இடத்துல இருக்கக்கூடிய ஹீட்டை தான் வெளில ரிமூவ் பண்ணி ஏசி மூலமாக வெளில அனுப்புகிறாங்க. ஓகேவா. அப்போ வெளில அனுப்பும்போது உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, கோல்டான இடத்துலேருந்து ஹாட்டான இடத்துக்கு ஹீட் வந்து போகுது. ஆனால் அதுக்கு நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு ஒர்க்கை பண்ணுறோம். தானாக பண்ண முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் எக்ஸ்டர்னல் ஒர்க் வச்சு நம்ம அப்படி பண்ணலாம். ஓகேவா. அதே போல தான் கெல்வின் பிளாங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டை வந்து என்ன பண்ணுறோன்னா, ஹீட் என்ஜினில் கொண்டு வந்து ஒரு பார்ட்டை ஒர்க்காக மாற்றிட்டு இன்னொரு பார்ட்டை எங்கே கொண்டு போயிடறோன்னா வேஸ்ட்டாக லோயர் டெம்பரேச்சர் இதுக்கு அனுப்பிச்சி விட்டுறோம். ஓகேவா. இது வந்து செகண்ட் லா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது என்னன்னா, கார்னாட் என்ஜின். கார்னாட் என்ஜின் அப்படின்றது ஒரு தியரிட்டிக்கல் தெர்மோடைனமிக் சைக்கிள். ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து ஒரு தியரிட்டிக்கல் தான். ஓகேவா. ரியலாக அதை பண்ண முடியாது. பட் இது என்ன இதுலேருந்து கண்டுபிடிக்கலாம்னா, மேக்ஸிமம் பாசிபிள் எனர்ஜி ஒரு ஹீட் என்ஜினுக்கு என்னவா இருக்க முடியும், பாசிபிள் எஃபிஷியன்சி என்னவா இருக்க முடியும் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். மேக்ஸிமம் பாசிபிள் எஃபிஷியன்சி என்ன ஒரு ஹீட் என்ஜினுக்கு அப்படின்றத நம்ம இதுலேருந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா. இந்த கார்னாட் சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த சைக்கிளில் வந்து 4 ப்ராசஸ் இருக்கும். 4மே வந்து ரிவர்சபிள் ப்ராசஸஸ், 2 ரிவர்சபிள் ஐசோதெர்மல் ப்ராசஸ், 2 ரிவர்சபிள் அடியபெட்டிக் ப்ராசஸ் இருக்கும். ஓகேவா. இப்போ இந்த 4 டயக்ராம் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் இருக்குது, அதில் பிஸ்டன் இருக்குது. ஓகேவா. பிஸ்டன் கீழே வந்து நம்ம ஹீட்டை கொடுக்குறோம். அப்போ ஹீட்டை கொடுக்கும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு மூவ் ஆகுது. ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டை நோக்கி மூவ் ஆகுது. இது வந்து ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஐசோதெர்மல்னா டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். ஆனால் ஹீட்டு கொடுக்கறதுனால அது வந்து எக்ஸ்பாண்ட் ஆகுது. ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீட் கொடுத்து நிப்பாட்டிடுறோம். நிப்பாட்டினோடனே உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஏற்கனவே கொடுத்த ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே எக்ஸ்பேண்ட் பண்ணுது. ஓகேவா. அப்போ அதுதான் என்னன்னா அடியபெட்டிக் எக்ஸ்பான்ஷன். அங்கே டெம்பரேச்சர் உங்களுக்கு வந்து குறையும். ஸோ பட் ஆனால் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து மேலே போனது வந்து திரும்ப என்ன பண்ணுறோன்னா கம்ப்ரஸ் ஆகுது. ஓகேவா. மேலேருந்து கீழே வருது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன். ஓகேவா. ஸோ டெம்பரேச்சர் மாறலை, ஆனால் மேலேருந்து பிஸ்டன் கீழே மூவ் ஆகும்போது கம்ப்ரஸ் ஆகுது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு எகெயின் அடியபெட்டிக் கம்ப்ரெஷன். ஓகேவா. ஸோ அடியபெட்டிக் கம்ப்ரெஷன் அப்படின்ற பட்சத்தில் இல்லை ஹீட் வந்து உள்ளேயும் போல வெளியும் வரல. பட் ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா ஹீட் மே இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகேவா. கம்ப்ரெஸ் ஆகுது. ஸோ இந்த சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது அடிப்படையில் செயல்படுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்னாட் என்ஜின். ஓகேவா. இது பேசிக்காக என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சருக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு என்ஜின் எந்த அளவுக்கு எஃபிஷியன்சியாக செயல்பட முடியும் மேக்ஸிமம் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது. கார்னாட் எஃபிஷியன்சி ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈட்டா மேக்ஸ் ஈக்குவல் டு 1 - TL/TH. டிஎல் அப்படின்றது வந்து அதாவது ஃபியூல் எரியக்கூடிய அந்த டெம்பரேச்சர், டிஹெச் அப்படின்றது அந்த ஃபியூல் எரியக்கூடிய டெம்பரேச்சர். சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹீட் அதிகமாக இருக்கக்கூடிய பார்ட் வந்து சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹீட்டு கம்மியாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கக்கூடிய பார்ட்டை வந்து நம்ம சொல்லுவோம் சிங்க்னு சொல்லுவாங்க. ஓகேவா. எப்பயுமே சோர்ஸ்லேருந்து தான் சிங்க்குக்கு ஜென்ரலாக மூவ் ஆகும். ஓகேவா.
ஸோ அப்படி வரக்கூடிய அமௌண்ட் எனர்ஜியில் ஒரு பார்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்காக மாறிடுது, இன்னொரு பார்ட் எங்கே போயிடுது, சிங்குக்கு போயிடுது. ஓகேவா? அப்போது 2 டிஃப்ரெண்ட் ரிசர்வாயருக்கு இடையில ஒரு என்ஜின் இருக்குது அப்படின்னா அதனுடைய மேக்ஸிமம் எஃபிஷியன்சி என்னன்றதை இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கார்னாட் எஃபிஷியன்சி ஃபார்முலா வச்சு நம்மளால சொல்லிட முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நாம அப்ளைடு ஆப்டிக்ஸ். ஸோ லைட் அப்படின்றது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஓகேவா? லைட்டுக்கு 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒன்று வந்து ஃபோட்டான்ஸ் மாதிரி போகக்கூடிய பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று வந்து வேவ் மாதிரி போகக்கூடிய ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து நம்ம வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ லைட் அப்படின்றது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படின்றதுனால இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேஷனுக்கு இது ரெண்டும் இருக்குது, அப்போ லைட்டுக்கும் இது இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து ரெஃப்ராக்ஷன் ஸ்கேட்டரிங் அப்படின்னா நான் பார்ப்போம். ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னா பிரதிபலிப்புக்கு லைட் வந்து ஒரு சர்ஃபேஸில் படுதுன்னா அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகி போகுது. ஓகேவா? ஸோ தீட்டா ஆர் ஈக்குவல் டு தீட்டா ஐ, இதுதான் லா ஆஃப் ரெஃப்ளெக்ஷன். அதாவது என்ன ஆங்கிளில் விழுதோ அதே ஆங்கிளில் தான் ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது. சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு குட் சர்ஃபேஸாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில். ஓகேவா? ஸோ ரெஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னா டென்சர் மீடியத்துலேருந்து லைட்டர் மீடியத்துக்கு வந்து உங்களுக்கு இந்த லைட் போகுது அல்லது மாற்றி நடக்குது அப்படின்னாலும் அது வந்து பெண்ட் ஆகும். இப்போ தண்ணிக்குள்ளே ஒரு ஸ்கேலை வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்கேல் வந்து உங்களுக்கு பெண்ட் ஆன மாதிரி உங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது தோணும் இல்லையா? இதுக்கான காரணம் இதுதான். ஓகேவா? ரெஃப்ராக்ஷன் அப்படின்றது. ஓகே, ஸோ அது எந்த அளவுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த sin i by sin r ஈக்குவல் டு n அப்படின்னு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அதோட ரெஃப்ராக்ஷன் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இது வந்து இன்சிடென்ட் ரே, இது வந்து ரெஃப்ராக்டர் ரே. ஓகேவா? அதுக்கடுத்து ஸ்கேட்டரிங் அப்படின்னா என்னென்னா ஒரு ஒரு பார்ட்டிகல் மேலே ஒரு லைட் வந்து மோதுது அப்படின்னா அந்த லைட் மோதின உடனே என்ன ஆகுனா அதனுடைய ஒரு பார்ட்டை வந்து அந்த பார்ட்டிகல் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேவா? சிலது ரெஃப்ளெக்ட் ஆகி போகலாம், பட் மேக்ஸிமம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைரக்ஷனையும் இந்த லைட்டை வந்து என்ன பண்ணும், எமிட் பண்ணும். ஸோ அந்த தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், அப்புறம் பாத் டிஃப்ரென்ஸ். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இந்த 5 அப்படின்ற டேர்மை நம்ம பயன்படுத்துகிறோம். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இப்போ 2 லைட் வேவ்ஸ் வந்து போகுது அப்படின்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ அது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்குது, அல்லது ஒரே இதில் போகுது அப்படின்னா ஒரே மீடியத்தில் போகுது, ஒரே பாயிண்ட் வழியாக போகுதுன்ற பட்சத்தில் அது ரெண்டும் வந்து செர்டைன் ஆங்கிள் அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வேவ் எப்படி இருக்கும், அதனுடைய ஆம்ப்ளிடியூட் வந்து மேடும் பள்ளமா அப்படி போயிட்டு இருக்கா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆங்கிளில் இருக்குது, அது ரெண்டுத்தினுடைய ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம சொல்கிறோம்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ the difference in phase angle of the two waves வந்து நம்ம ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறோம். பாத் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா 2 லைட்டும் ஓகேவா, 2 லைட்டுமே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகி வந்திருக்கலாம். ஆனால் வந்து அப்படி வரும்போது அவங்களை அந்த 2 சோர்ஸுக்கும் அந்த பாத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் பாத் டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இதை எக்ஸாம்பிளாக பாருங்கள். இது சோர்ஸ் 1 சோர்ஸ் 2. சோர்ஸ் 1 வந்து பக்கத்துலேருந்து வருது, சோர்ஸ் 2 கொஞ்சம் தூரத்துலேருந்து வருதுன்னா இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டெல்எக்ஸ், தட் இஸ் பாத் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ டெல்எக்ஸ் வந்து இங்கே வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா λ/2, அதனுடைய அதில் வேவ் லெங்க்த்தில் பாதியாக இருக்குது. இது என்ன வேணாலும் இருக்கலாம், லாம்டாவாக இருக்கலாம், இல்லை 2 லாம்டாவாக இருக்கலாம், n லாம்டாவாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்குமான ரிலேஷன் என்ன அப்படின்னா ΔX/λ ஈக்குவல் டு ΔΦ/2π அப்படின்றது தான். நெக்ஸ்ட் வந்து சூப்பர் பொசிஷன் ஆஃப் வேவ்ஸ்னால் இந்த மாதிரி 2 லைட் வேவ்ஸ் வந்து ஒரே பாயிண்ட் வழியாக ஒரு மீடியத்தில் போகுது அப்படின்ற பட்சத்தில் அது ரெண்டும் சேர்ந்து புது ரிசல்டன்ட் வேவ் வந்து கிரியேட் பண்ணும். ஓகேவா? அது எப்படி, அதுக்கு அதனுடைய ஆம்ப்ளிடியூட் என்னவா இருக்கலாம் அப்படின்னா R ஈக்குவல் டு y1 ப்ளஸ் ஆர் மைனஸ் y2 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் y2 அப்படின்னா அது ப்ளஸ்ஸும் மைனஸும் அப்படின்றது அதனுடைய அந்த வேவ்ஸ் வந்து எந்த ஃபேஸில் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்றத பொறுத்தளவுக்கு. ஓகேவா? ஸோ ஒரு வேவ் இப்படி இருக்குது, இன்னொரு வேவும் இதே போல் இருந்ததுன்னா உங்களுக்கு இது ஆட் ஆகிடும், இது ஆட் ஆகிடும். அப்போது ரிசல்டன் வேவ் வந்து ரொம்ப ஹையராக இருக்கும், ப்ளஸ் ஆகிடும் ரெண்டுமே. ஓகேவா? உங்களுக்கு வந்து இந்த மேடும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிடுச்சு, பழம் மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அதனுடைய ஆம்ப்ளிடியூடுன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா?
இதே ஆப்போசிட்ல இருக்கு அப்படின்ற பட்சத்துல எப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்டன் இது எப்படி இருக்கும்னா ரொம்ப மினிமமாக போயிடும். ஓகேவா? ரெண்டு ஆப்போசிட்ல இருக்குன்னா மைனஸ் ஆகிடும். ஓகேவா? இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய வேவ் சேம் ஃப்ரீக்வன்சி இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ரெண்டு வேவ்ஸ் வந்து கொலைட் ஆகுது அப்படின்னா அப்போ கிரியேட் ஆகக்கூடிய அந்த எஃபெக்டை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இன்டர்ஃபரன்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இதில் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ரக்டிவ், ஏன்னா ரிசல்டன் வேவனுடைய ஆம்ப்ளிடியூட் வந்து சின்னதாக போயிடும். டெஸ்ட்ரக்டிவ் இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ், ஏன்னா ரிசல்டன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? இப்போ இது வந்து எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குளத்துல ரெண்டு இடத்துல ஒரு அட் டைம்ல கல்லை கரெக்டாக தூக்கி போறீங்க பக்கத்து பக்கத்தில். ஓகேவா? அப்படின்னா ரெண்டுலேருந்து வேவ் வந்து ப்ராபகேட் ஆகும். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இருக்கக்கூடிய ப்ளூ கலர் டயக்ராம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் மேட்ச் ஆகி இந்த மாதிரி ஒரு மெஷ் ஃபார்மேட் கிரியேட் ஆகுதா. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா அதிகமான மேடு அதிகமான பள்ளங்கள் அதில் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் இந்த ஒரு லைட்னுடைய வேவ் ப்ராப்பர்ட்டியை வந்து இது பண்ணது வந்து யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஓகேவா? ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரெண்டு ஹோல், ஒரு ஹோல் வழியாக லைட்டை வந்து பாஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீன் வைக்கிறாரு, அங்கே ரெண்டு ஹோல் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் பின்னாடி இன்னொரு ஸ்க்ரீன் வச்சுருக்காரு. ஓகே, ஒரு ஹோல்லேருந்து போகக்கூடிய லைட் வந்து ப்ராபகேட் ஆகி ரெண்டு ஹோலில் பட்டவுடனே அங்கேருந்து எகெயின் வந்து ப்ராபகேட் ஆகி செகண்ட் ஸ்க்ரீனை போய் டச் பண்ணுது. ஓகேவா? அப்படி டச் பண்ணும்போது என்னாகுன்னா இது ரெண்டும் தனித்தனி சோர்ஸாக ஆக்ட் ஆகும், S1 S2 அப்படின்னு. அப்போ அதுலேருந்து வெளில போகக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே கொலைட் ஆகி உங்களுக்கு இந்த இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்றத கிரியேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்படி இந்த இன்டர்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆம்ப்ளிடியூட், இந்த லைட்னுடைய அந்த இன்டென்சிட்டி அப்படின்றது வந்து ஆம்ப்ளிடியூட்னுடைய ஸ்கொயருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகேவா? தட் இஸ் I = R ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு A1 + A2 ஸ்கொயர் ப்ளஸ் 2A1 A2 cos phi அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போ இதனுடைய வேல்யூ வந்து மேக்ஸிமம் இப்போ இன்டென்சிட்டி மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்னா ஃபையோட வேல்யூ வந்து உங்களுக்கு 0, அதுக்கப்புறம் வந்து 2π அந்த மாதிரி போனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய வேல்யூ ஐன்றது மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேவா? இப்போ மினிமம் அப்படின்னா உங்களுக்கு வந்து cos phi வந்து மினிமமாக இருக்கணும் அப்படின்னா cos 0 ஆகணும். இப்போ தீட்டா வந்து 90 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமமாக வரும். ஓகேவா? சரி, தீட்டாவில் ஃபை வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வரும். ஓகேவா? இன்டென்சிட்டி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வேற என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த ஃப்ரிஞ்சஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய கேப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இங்கே ரெண்டு சோர்ஸ்லேருந்து வெளில வரக்கூடிய அந்த லைட் ரேஸ் வந்து ரெண்டும் கொலைட் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனில் போயிட்டு படும். ஓகேங்களா? இந்த ஸ்க்ரீனில் போயிட்டு படுறப்ப கடைசியாக இருக்கக்கூடிய ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து டார்க் அண்ட் லைட் ஃப்ரிஞ்சஸ் வந்து கிரியேட் ஆகும். ஃப்ரிஞ்சஸ்னால் டார்க்கும் லைட்டும் அப்படி வந்து மாறி மாறி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய லைன்ஸாக கிரியேட் ஆகும். ஸோ அதில் வந்து இந்த டார்க்குக்குமான அல்லது லைட்டுக்குமான அல்லது அந்த டார்க் ஃப்ரிஞ்சோட விட்த் இது எல்லாத்துக்குமே சேம் ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா λd / 2d. ஓகேவா? இந்த கேபிட்டல் டி அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனுக்கும் செகண்ட் ஸ்க்ரீனுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் கேபிட்டல் டி. ஸ்மால் டி அப்படின்றது என்னன்னா இந்த டிஸ்டன்ஸ் சென்டர் பாயிண்ட்டுக்கும் இந்த சோர்ஸ் ஃபர்ஸ்ட் சோர்ஸ் அல்லது செகண்ட் சோர்ஸ் அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்மால் டி. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா அந்த ஃப்ரிஞ்சஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அல்லது திக்னஸ் ஆஃப் த ஃப்ரிஞ்சஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கோஹரன்ஸ். கோஹரன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா 2 or more எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் போகும்போது அது சேம் ஃப்ரீக்வன்சி இருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா சேம் அல்லது கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா சேம் ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா அதுதான் நம்ம கொஹரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆன்டி ரெஃப்ளெக்ஷன் கோட்டிங். ஓகேவா? அந்த ஆன்டி ரெஃப்ளெக்ஷன் கோட்டிங் என்னன்னா இந்த டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா,
அது 2 இது கொலைட் ஆகும்போது உங்களுக்கு மினிமமான அவுட்புட் கிடைச்சிது அப்படின்னா அது டிஸ்ட்ரக்டிவ், மேக்ஸிமம் வந்துச்சுன்னா அது கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதில் டிஸ்ட்ரக்டிவாக இருக்கிறது தான் வந்து என்னன்னா அந்த ஆன்டி ரெஃப்ளெக்ஷன் கோட்டிங்கில் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிளாஸு அது மேலே வந்து ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க. லைட் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டிங் மேலே பட்டு ஒரு பார்ட் ரெஃப்ளெக்ட் ஆகி போகுது, இன்னொரு பார்ட் வந்து அந்த கோட்டிங்குள்ளே வந்து பூந்து கீழே போயிட்டு கிளாஸ் மேலே பட்டு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ரெஃப்ராக்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ கீழே ஒரு பார்ட் போகுது, மேலே ஒரு பார்ட் வந்து ரெஃப்ராக்ட் ஆகுது. ஓகே. ஸோ மேலேருந்து வரக்கூடிய இன்னொரு லைட் வந்து இதில் பட்டு இதுவும் அதே இதில் போகலாம். ஓகேவா. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா உள்ளேருந்து வரக்கூடியது உங்களுக்கு வந்து வேற ஒரு ஃபேஸ் ஆங்கிளில் இருக்கும், வெளியிலேருந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுறது ஒரு ஃபேஸ் ஆங்கிளில் இருக்கும். இப்போ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொலைட் ஆகும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மினிமமான லெவலில் தான் அதனுடைய ஆம்ப்ளிடியூட் இருக்கும். ஓகேவா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ரெஃப்ளெக்ஷன் கோட்டிங்கில் யூஸ் பண்ணுறாங்க இந்த பிரின்சிபலை தான். ஓகேவா. ஜென்ரலாக என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா சிலிக்கன் நைட்ரைட், டைட்டானியம் டை ஆக்சைடு ஃபிலிம்ஸ், இதை தான் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. இப்போ டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா பாத் டிஃபரன்ஸ் அப்படின்றது λ/2 இருக்கணும். ஓகேவா. அடுத்து டிஃப்ராக்ஷன். ஸோ டிஃப்ராக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஸ்மால் ஹோல் வழியாக லைட் அனுப்பும்போதோ அல்லது ஒரு எட்ஜ் வழியாக வந்து உங்களுக்கு லைட் போகும்போதோ அந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ராக்ஷன் பெண்ட் ஆகும். ஓகேவா. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் டிஃப்ராக்ஷன் சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் பெண்டிங் அப்படின்றது எதை பொறுத்து இருக்குன்னா வேவ் லென்த் ஆஃப் வேவ் அண்ட் சைஸ் ஆஃப் த அப்ஸ்டக்கிள். அது எந்த அப்ஸ்டக்கிள் அப்படின்றத பொறுத்தும் அண்ட் அதனுடைய அந்த வேவ்னுடைய வேவ் லென்த்தை பொறுத்தும் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை ஞாபகம் வச்சுங்க. அண்ட் பெண்டிங் ஆஃப் லைட்டை பொறுத்தளவுக்கு இந்த எக்ஸாம்ஸை கேட்டிருக்காங்க. ஓகேவா. அந்த சைஸ் ஆஃப் த அப்பர்ச்சர் எப்படி இருக்குன்னா இட் இஸ் கம்பேரபிள் வித் த வேவ் லென்த் ஆஃப் த லைட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து லேசர்ஸ். லேசர் அப்படின்னு பார்க்குறப்ப லேசர் அப்படின்றது லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக வந்து எமிஷன்ன்றதுல 3 டைப் இருக்கு. ஒன்று வந்து இன்டியூஸ்டு அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. என்ன அப்படின்னா ஒரு நம்ம வந்து ஒரு எலக்ட்ரான் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மெட்டீரியல் மேலே நம்ம வந்து சாரி ஒரு செகண்ட், ஒரு ஃபோட்டானை வந்து ஒரு எலக்ட்ரான் மேலே சாரி ஒரு ஆட்டம் மேலே மோத விடுறோம் அப்படின்னா ஸோ அப்படி மோதும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு அந்த ஃபோட்டானுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும். அப்போ அந்த எனர்ஜி வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஆட்டம் வந்து அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து E1 ஸ்டேட்லேருந்து E2 ஸ்டேட்டுக்கு வந்து போகும். ஓகேவா. இது வந்து இன்டியூஸ்டு அப்சார்ப்ஷன் அப்படின்றது. ஓகே. இதே ஹையர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இந்த E2 ஸ்டேட் அது வந்து ஹையர் எனர்ஜி ஸ்டேட், அதில் இருக்கக்கூடியது திரும்ப E1க்கு வரும்போது ஒரு ஸ்பான்டேனியஸ் எமிஷன், அந்த எனர்ஜி வந்து வெளியே விடும். ஓகேவா. அதுதான் அது நம்ம ஸ்பான்டேனியஸ் எமிஷன் சொல்கிறோம். E2ல இருந்து E1க்கு வந்துச்சு அப்படின்னா. ஸ்டிமுலேட்டட் எமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னா இது மாதிரி ஒரு ஃபோட்டான் வந்து மோதி இந்த எலக்ட்ரான் அப்படின்றது ஹையர் ஸ்டேட்டுக்கு போகுது அப்படின்னா போயிட்டு திரும்ப வர்றதுக்குள்ள இன்னொரு ஃபோட்டான் வந்து அது மேலே மோதுச்சு அப்படின்னா இதில் வந்து இதை வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி வந்து 2 டைம்ஸாக இருக்கும். ஓகேவா. அது வந்து அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்டிமுலேட்டட் எமிஷன் சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அந்த ஆட்டமில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஹையர் ஸ்டேட்டில் இருக்கும்போதே இன்னொரு ஃபோட்டான் வந்து மோதும். ஓகேவா. அப்படி மோதும் போது உங்களுக்கு வெளியே வரக்கூடிய அந்த எமிஷனை தான் நம்ம ஸ்டிமுலேட்டட் எமிஷன் சொல்கிறோம். அப்படி வெளில வரக்கூடிய அந்த எமிஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் நம்ம லேசர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அப்போ இதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது அப்படின்னா லேசர் வந்து ஒரு டைரக்ஷனில் தான் போகும். ஓகேவா. ஏன்னா ஸ்டிமுலேட்டட் எமிஷன் அப்படின்றதுனால இது வந்து ஒரு நேரோ பீமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டயக்ராமில். ஸோ உங்களுக்கு இந்த லேசர் லைட்ஸ் வந்து நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அடிச்சோன்னா அது வந்து விரிவடையாது, ஸ்ட்ரைட்டாக போகும். ஓகேவா. ஸோ ஸ்மால் ரீஜனில் கான்சன்ட்ரேட்டடாக போகும், ஹை எனர்ஜி. ஓகேவா. அதே மாதிரி மோனோக்ரோமேட்டிக்காக இருக்கும். மோனோக்ரோமேட்டிக்னா ஒரு ஒரு பர்டிகுலர் வேவ் லெங்க்த்தில் தான் அது இருக்கும். ஓகேவா. ஸோ ஏன்னா லைட் அப்படின்றது எல்லா வேவ் லெங்க்லையும் இருக்குது. ஓகேவா. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
மோஸ்ட்லி அதனுடைய மெயினான எல்லாமே வந்து ஒரு சர்டைன் வேவ் லென்த்தில் தான் இருக்கும். ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹை கொகரன்ஸ். கொகரன்ஸ் அப்படின்னா அதனுடைய ஃபேஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா. ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா. ஸோ லேசர்லேருந்து வெளில வரக்கூடிய வேவ்ஸ் எல்லாமே ஒரே இதில் அப்படியே இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி அந்த உங்களுக்கு ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்றது மாறாமே இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆல்ரெடி என்னன்னு பார்த்தாச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இது எப்போ வந்து லேசர் எமிட் ஆகும் அப்படின்னு பார்ப்போம். லேசர் எப்போ எமிட் ஆகும்னா N2 இஸ் கிரேட்டர் தேன் N1 அப்படி இருந்தால் தான் லேசர் எமிட் ஆகும்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரூபி லேசர் எடுத்துக்கிறோம் வச்சுங்களேன். ரூபி லேசரை சுற்றி நம்ம வந்து ஃபோட்டான்ஸ் வந்து அது இது பண்ணுறோம். அது மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் டியூப் வந்து வச்சுருப்பாங்க. அந்த லைட் டியூப்லேருந்து வரக்கூடிய லைட் அப்படின்றது ஃபோட்டான்ஸ் தான். அந்த லைட்டு வந்து அந்த ரூபி ராட் மேலே படும்போது ரூபி ராட்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து ஹையர் ஸ்டேட்டுக்கு போகும் இல்லையா. அப்படி போகக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில். ஓகே. அது ஹையர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் அடிஷ்னலாக ஒரு ஃபோட்டான் அனுப்பும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா ஹையர் ஸ்டேட்டில் இருக்க அந்த டைமில் ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த எமிஷன் அப்படின்றது உங்களுக்கு ஸ்டிமுலேட்டட் எமிஷனாக இருக்கும். அதுதான் நம்ம லேசர்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போது N2 ஹையர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அது ஸ்டிமுலேட்டட் எமிஷனை வெளியே விடக்கூடிய அந்த ஆட்டம்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ வரக்கூடியது தான் லேசர். ஓகேவா. இதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பாப்புலேஷன் இன்வர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. லேசர்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ரூபி லேசர், ஹீலியம் நியான் லேசர், CO2 லேசர், நியோடிமியம் OAG லேசர், அதுக்கப்புறம் வந்து செமிகண்டக்டர் லேசர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேவா. ஸோ அதுக்கான டிஃப்ரென்சஸ் தான் இது. ஓகேவா. ஸோ இதில் வந்து ரூபின்றது சாலிட் ஸ்டேட்டு, ஹீலியம் நியான் வந்து கேஸ், CO2 வந்து மாலிகுலர் கேஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் செமிகண்டக்டர் வந்து அது ஒரு செமிகண்டக்டர் சாலிட் தான். ஓகேவா. ஸோ ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான நேச்சர் அதனுடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ரூபி வந்து பல்ஸ்டாக இருக்கும், ஹீலியம் நியான் வந்து கண்டினியூஸாக இருக்கும், CO2 வந்து கண்டினியூஸாக இருக்கலாம் அல்லது பல்ஸ்டாக இருக்கலாம், அண்ட் செமிகண்டக்டர் வந்து கண்டினியூஸ் தான். ஓகேவா. அதனுடைய வேவ் லென்த் என்ன அப்படின்றதையும் பார்த்துங்க. இதுலேருந்து எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஓகேவா. இதில் வந்து பம்பிங் மெத்தட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா. பம்பிங் மெத்தட்ன்றது ஒன்றும் இல்லை, அதுக்கு எனர்ஜி ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த வழி தான். ஓகேவா. ஸோ இப்போ ரூபி லேசரில் வந்து ஆப்டிக்கல் பம்பிங் லைட் ஃபோட்டான்ஸாக கொடுப்பாங்க. இதுவே வந்து ஹீலியம் நியானில் வந்து எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ். ஓகேவா. எலக்ட்ரிக்கல் இதுவாக கொடுப்பாங்க. அதே தான் CO2லையும். அதுக்கடுத்து வந்து செமிகண்டக்டரில் வந்து டைரக்ட் பம்பிங்காக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபைபர் ஆப்டிக்ஸ். ஸோ ஃபைபர் ஆப்டிக்ஸ் அப்படின்றது என்னென்னா லைட்டை வந்து ஒரு ஆப்டிக்கல் கேபிள். ஓகேவா. கிளாஸ் ஃபைபர்ஸில் நம்ம அனுப்புறது தான் ஃபைபர் ஆப்டிக்ஸ் நம்ம சொல்கிறோம். அண்ட் இது வந்து இப்போது கம்யூனிகேஷன் ஃபீல்டில் ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகும். ஓகேவா. இது எந்த பிரின்சிபல் அடிப்படையில் செயல்படுது அப்படின்னா டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன் அப்படின்ற பிரின்சிபல் அடிப்படையில் தான் செயல்படுது. பொதுவாக உங்களுக்கு தெரியும் ஒரு லைட் அப்படின்றது டென்சன் மீடியம்லேருந்து ரேரர் மீடியம் போகுது அப்படின்னா அது ரெஃப்ராக்ட் ஆகும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் அது அதனுடைய ஆங்கிள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு மேலே போகுது அப்படின்னா ஓகேவா. அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்லுவோம். அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு மேலே அதிகமாக போகுதுன்னா அது போனது என்ன ஆகுனா அடுத்த மீடியத்துக்கு போகாமல் இந்த லைட்டர் மீடியத்துக்கு போகிற அல்லது ரேரர் மீடியத்துக்கு போகாமல் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. இதை தான் நம்ம வந்து இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபைபர் ஆப்டிக்ஸ் அந்த கேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் கோர் இருக்கும். ஓகேவா. அதை சுற்றி கிளாடிங் இருக்கும், அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஷீத் இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த கோர் வழியாக தான் உங்களுக்கு வந்து என்ன போகணும் அந்த லைட் அப்படின்றது போகும். ஓகேவா. ஸோ கோர் அதனுடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N1, கிளாடிங்கோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N2. ஓகே. அப்போ இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டுத்தினுடைய வேல்யூ வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கிரிட்டிக்கல் ஆங்கிள் 5C ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் N2/N1 அப்படின்றது. ஓகேவா. ஸோ உங்களுக்கு லைட் வந்து உள்ளே போயிட்டு இப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகி இப்படியே போயிட்டுருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து அக்செப்டன்ஸ் ஆங்கிள்ஸ் ஒன்றும் இல்லை. இப்போ இது உள்ளே போகிறது ஓகே. வெளியிலேருந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு உள்ளே வந்து நம்ம லைட்டை கொடுக்கணும் இல்லையா. அப்படி கொடுக்கும்போது உள்ளே போகிறது அந்த இனிஷியலாக அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து
உள்ள அந்த கோருக்குள்ளே போகணும் இல்லையா, அப்படி கோருக்குள்ளே போயிட்டு ரெஃப்ளெக்ட் ஆகி கோருக்குள்ளே ரெஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கணும் அப்படின்னா அதனுடைய வேல்யூ, அதனுடைய நம்ம அனுப்பக்கூடிய அதனுடைய ஆங்கிள் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அதுதான் வந்து அக்செப்டன்ஸ் ஆங்கிள். ஓகேவா. சம்டைம்ஸ் அதனுடைய ஆங்கிள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா கிளாடிங்குள்ளே போயிடும். கிளாடிங்குள்ளே போயிட்டு அது வீணாக போயிடும், லாஸ் அதிகமாகிடும். ஓகேவா. இப்போ இந்த அக்செப்ட் ஆங்கிள் என்னன்னு பார்த்து தான் நமக்கு தகுந்த மாதிரி இது பண்ணோம். ஸோ அப்போ அக்செப்டன்ஸ் ஆங்கிளினுடைய ஃபார்முலா என்னன்னா சைன் தீட்டா ஏ ஈக்குவல் டு n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 டிவைடட் பை n0 அப்படின்றது தான். ஓகேவா. இதில் வந்து சைன் தீட்டா ஏ அப்படின்றது என்னன்னா நியூமரிக்கல் அபர்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா லைட் கலெக்டிங் எபிலிட்டி ஆஃப் த ஃபைபர், அதை வந்து இது சொல்லும். ஓகேவா. ஜென்ரலாக இப்போது இந்த n0 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஏருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த n0 வேல்யூ வந்து 1 இருக்கும். அப்போ நியூமரிக்கல் அபர்ச்சர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர். இதுதான் வந்து நியூமரிக்கல் அபர்ச்சருக்கான ஃபார்முலா. ஓகேவா. இந்த ரேஸில் 2 டைப் ஆஃப் ரேஸ் இருக்குது. ஒன்று வந்து மெரிடியனல் ரே, இன்னொன்று ஸ்கியூ ரேன்றது. மெரிடியனல் ரேன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி இந்த ஃபைபனுடைய ஆக்சிஸில் வந்து இப்படி மேலேயும் கீழேயும் இப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும் சிக்ஸாக்கா. ஓகேவா. அதுவே வந்து ஸ்கியூ ரேல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கியூ ஆகி சுற்றி சுற்றி போகிற மாதிரி இருக்கும். ஹெலிக்கல் பாத்தை வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா. இது போல். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குவாண்டம் ஃபிசிக்ஸ். குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்றது என்னென்னா ஸ்டடி ஆஃப் மேட்டர் அண்ட் எனர்ஜி அண்ட் ஃபண்டமெண்டல் லெவல். ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு எதை படிக்கிறதா இருந்தாலும் சரி ரொம்ப பேசிக்காக போயிட்டு ஒரு ஆட்டம் என்ன ஒரு எலக்ட்ரான் ப்ரோட்டானில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி படித்தோம்னா அதுதான் வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ். ஓகேவா. ஸோ எனர்ஜி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிவிசிபிள் பாக்கெட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா குவாண்டா. அதுலேருந்து வந்து தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்றது. ஓகேவா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இதில் என்ன அப்படின்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இந்த எஃபெக்ட் என்ன அப்படின்னா நீங்கள் ஃபோட்டான்ஸை ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் மேலே நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து அந்த மெட்டல் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணிவிடும், அது எஜெக்ட் பண்ணிவிடும் அப்படின்னு இருக்கக்கூடியது அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஓகேவா. ஸோ இதுதான் ஒரு மெட்டல் சர்ஃபேஸ். இங்கேருந்து வரக்கூடிய லைட்டு பட்டு இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே வந்து எமிட் ஆகிடும். ஓகேவா. இந்த மாதிரி எமிட் ஆகக்கூடிய இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபோட்டோ எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அதுலேருந்து எமிட் ஆகுலேருந்து உள்ள கரண்ட்டாக நம்ம மாற்றணும் அப்படின்னா அது வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா. ஸோ ஐன்ஸ்டீன் இதுக்கான ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சாரு. அதனால தான் நோபல் பிரைஸ் இதுக்கு தான் கொடுத்தாங்க. ஓகேவா. ஸோ எனர்ஜி ஆஃப் த இன்சிடென்ட் ஃபோட்டான் அப்படின்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் அண்ட் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ நம்ம மேலே விழக்கூடிய அந்த எலக்ட்ரான் மேலே விழக்கூடிய அந்த லைட் இருக்கு இல்லையா, தட் இஸ் ஃபோட்டான், அதனுடைய எனர்ஜி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா எமிட் ஆகக்கூடிய எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரானுடைய கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் அது வந்து அந்த ஆட்டம் கூட ஜாயின் ஆகிருக்கும் இல்லையா அந்த பைண்டிங் எனர்ஜி, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது வந்து எஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இந்த ஃபார்முலா எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. HF = 5 + ½ me². 5 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னா மினிமம் எவ்வளோ வந்து எனர்ஜி வந்து நம்ம கொடுத்தா அது வந்து இந்த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸை எமிட் பண்ணும் அப்படின்றது. ஸோ அதே போல் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் பர் செகண்ட் அப்படின்றது வந்து இன்டென்சிட்டி ஆஃப் த லைட்டுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகேவா. இன்டென்சிட்டி ஆஃப் த லைட்டுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சிக்கு மேலே தான் அது வந்து இந்த அந்த ஃபோட்டானுடைய ஃப்ரீக்வன்சி ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே இருந்தால் தான் இந்த எலக்ட்ரான்ஸை அதனால் எமிட் பண்ண வைக்க முடியும். ஓகேவா. அதை வந்து நம்ம F0 அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம F0ன்னு சொல்கிறோம். அது த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. ஓகேவா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டுவல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அண்ட் ரேடியேஷன். ஓகே. இப்போது ஒரு ரேடியேஷனுக்கு வந்து டுவல் நேச்சர் இருக்குது அப்படின்னா லைட்டு வந்து ரேடியேஷன் தான் அப்படின்னா எல்லா பொருளுமே
சின்ன சின்ன ஆட்டம்ஸ்னால தான் ஆனது. அப்போது அந்த பொருள்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவல் நேச்சர் ஆஃப் மேட்டர். இதை யாரை சொன்னா அப்படின்னா டி பிராக்லி சொல்கிறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது அப்போ ஒவ்வொரு பொருளுக்குமே வேவ் ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதுக்குன்னு ஒரு வேவ் லெங்த் இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறார். இந்த வேவ் ப்ராப்பர்ட்டி அல்லது அதுலேருந்து கிரியேட் ஆகக்கூடிய வேவ்ஸ் அப்படின்றது என்னன்னா மேட்டர் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? ஸோ டி பிராக்லி வேவ் லென்த்துக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா லேம்டா ஈக்குவல் டு h/mv அல்லது h/√2mE அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எதுலேருந்து வந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னா ஐன்ஸ்டீனுடைய ரிலேட்டிவிட்டி ஈக்குவேஷன் அண்ட் பிளாங்க்ஸ் எனர்ஜி ஈக்குவேஷன். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொண்டு வரார். லேம்டா ஈக்குவல் டு h/mvன்ற இந்த ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்கோரிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன். ஸ்கோரிஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டி பிராக்லி என்ன சொல்லிட்டாருன்னா எல்லா பொருளுக்குமே அந்த வேவ் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டாரா. இவர் என்ன சொல்றாருன்னா அப்போ அதுக்கான ஃபார்முலா என்னன்றத இவர் சொல்றாரு. ஓகேவா? அப்படி என்னன்னா இது வந்து மைக்ரோஸ்கோபிக் அண்ட் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் ரெண்டுத்துக்கும் காமனாக தான் சொல்றாரு. ரெண்டு ஃபார்முலா சொல்றாரு. ஒன்று வந்து டைம் டிபெண்டன்ட் வேவ் ஈக்குவேஷன், இன்னொன்று வந்து டைம் இண்டிபெண்டன்ட் வேவ் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் பார்த்துங்க. ஜஸ்ட் இதுலேருந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ்க்கெலாம் கேட்க மாட்டாங்க. ஈக்குவேஷன் பார்த்தா ஆன்சர் பண்ண தெரியணும், அந்த மாதிரி இருந்தால் போதுமானது. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் இண்டிபெண்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி எழுதுறாங்க. ஹச் சை ஈக்குவல் டு இ சைன்னு. இந்த ஹச் சைன்றது வந்து ஹமில்டன் ஆப்ரேட்டர் அப்படின்னும் இ சைன்றது எனர்ஜி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஹைசன்பர்க் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட், ஜென்ரலாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, மைக்ரோஸ்கோப்பிக்காக பார்க்குறப்ப ஒரு கார் இருக்குன்னு வச்சுங்க. கார் வந்து இந்த பாயிண்ட்ல இந்த டைமில் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேவா? அதனுடைய மொமெண்டம் இல்லை, அதனுடைய பொசிஷன் என்ன, எல்லாத்தையுமே சொல்லலாம். இது ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா அதுக்கு போய் பார்க்கும்போது அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா அட் டைமில் சைமல்டேனியஸாக அதனுடைய பொசிஷன் அதனுடைய மொமெண்டம் ரெண்டுத்தையும் அட் டைமில் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் வித் ஹை அக்யூரேசியில். ஓகேவா? ஸோ அதுதான் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஓகேவா? என்ன அப்படின்னா நீங்கள் பொசிஷனை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எதில் எரர் ஆகிடும் அப்படின்னா மொமெண்டம் கண்டுபிடிக்கிற அந்த இதில் வந்து எரர் ஆகிடும். அதுவே நீங்கள் மொமெண்டம் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறப்ப பொசிஷன் கண்டுபிடிக்கிற அதில் வந்து எரர் ஆகிடும். இந்த ரெண்டுத்தினுடைய எரரையும் மல்டிப்ளை பண்ணால் அது வந்து h/4πக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்ராக்சிமேட்டாக அப்படின்னு சொல்கிறார். இதில் ஹச்ன்றது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபிசிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு சாலிட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து யூனிட் செல்னா என்ன, லேட்டிஸ்னா என்ன அப்படின்றது. யூனிட் செல் அப்படின்றது அதுக்கு முன்னாடி நம்ம சாலிட் வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று கிறிஸ்டலின் சாலிட், இன்னொன்று அமார்ஃபஸ் சாலிட் அப்படின்னு. கிறிஸ்டலின் சாலிட் அப்படின்னா ஆட்டம்ஸ்லாம் ஒரு சர்டன் பேட்டர்னில் அரேஞ்ச் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கிறிஸ்டலின். அதுவே வந்து கண்ணாப்பண்ணான்னு இருந்துச்சு அப்படின்னா ரேண்டமாக இருந்ததுன்னா அது அமார்ஃபஸ். ஓகேவா? அதுக்கு வந்து டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது இருக்காது. ஓகேவா? அதனால கிறிஸ்டலின் சாலிட்ஸ் வந்து அனிசோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. அமார்ஃபஸ் சாலிட்ஸ் வந்து ஐசோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து யூனிட் செல். யூனிட் செல் அப்படின்னா இட்ஸ் எ பேசிக் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் கிறிஸ்டல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஒரு கிறிஸ்டல் லேட்டிஸ் இருக்குன்னா அதில் வந்து ஒரு பேசிக் யூனிட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், யூனிட் செல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த யூனிட் செல் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. ஓகேவா? கிட்டத்தட்ட 14 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது அண்டர் 7 கிறிஸ்டல் சிஸ்டமா. இதை வந்து நம்ம பிராவைஸ் லேட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பிளேனுக்குமான ஆங்கிள் ஆல்ஃபா, பீட்டா, காமா, அப்புறம் அதை இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஏபிசி, ஏ கமா பி கமா சி. இதை வச்சு வந்து நம்ம ஒரு 7 கிறிஸ்டல் சிஸ்டமாக நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? அது என்னென்ன சிஸ்டம்னா சிம்பிள் கியூபிக். சிம்பிள் கியூபிக் அப்படின்னா நார்மலாக ஒரு கியூப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் யூனிட் செல். ஸோ ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி அப்படின்னு. அதே போல் ஆங்கிளும் எல்லாமே 90 டிகிரியில் இருக்கும். டெட்ராகனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கியூபாய்டு மாதிரி. ஓகேவா? ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும், ஒரு சைடு நாட் ஈக்குவலாக இருக்கும். அண்ட் ஆங்கிள் பொறுத்தளவுக்கு 90 டிகிரி தான் இருக்கும். அடுத்து ஆர்த்தோரோம்பிக் அப்படின்னா மூணுமே வந்து டிஃப்ரெண்ட்டு
சைஸில் இருக்கும். அண்ட் ஆங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி தான் இருக்கும். அது வந்து ஆர்த்தோரோம்பிக். அதுக்கடுத்து ரோம்போஹெட்ரல் என்ன பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கும், எல்லா ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும், ஆனால் 90 டிகிரி இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறது வந்து ரோம்போஹெட்ரல். மோனோக்ளினிக் அப்படின்றது எல்லா சைடும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், 2 சைடு மட்டும் 90 டிகிரியாக இருக்கும், ஒன்று வந்து 90 டிகிரி இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி தான் மோனோக்ளினிக். ட்ரைக்ளினிக் அப்படின்றது 3 சைடும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஆங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 90 டிகிரியும் இருக்காது, எல்லாமே ஈக்குவலாகவும் இருக்காது. அந்த மாதிரி இருந்ததுன்னா அது ட்ரைக்ளினிக். அதுக்கடுத்து ஹெக்ஸகனல், இது ஸ்பெசிஃபிக்கான தனியான ஒரு டைப். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவும் பீட்டா 2 ஆங்கிள் வந்து 2 சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும், ஒரு சைடு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்டு 2 ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும், ஒரு சைடு வந்து 120 டிகிரி இருக்கும். ஒரு ஆங்கிள் வந்து ஓகேவா, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஹெக்ஸகனல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன மெட்டீரியல் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. அதுக்கடுத்து மில்லர் இண்டிசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. மில்லர் இண்டிசஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கிறிஸ்டல் பிளேன் அல்லது டைரக்ஷன் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஜென்ரலாக இது HKL அப்படி தான் சொல்லுவாங்க, எழுதுவாங்க. ஓகேவா, HKL ஒரு பிளேனை வந்து இது மூலமாக ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது வந்து அட்டாமிக் ரேடியஸ். அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னா 2 சக்சஸிவ் ஆட்டம் இருக்குன்னா அந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுக்கு நம்மளுடைய பாதி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, இட்ஸ் ஏ ஹாஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சக்சஸிவ் ஆட்டம்ஸ். ஓகேவா, இப்படி ஒரு ஆட்டம் இருக்கு, இப்படி ஒரு ஆட்டம் இருக்கு பக்கத்தில் வச்சுக்கோமே. இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ்ல பாதி, அதுதான் நம்ம அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஒரு சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்லுக்கு அட்டாமிக் ரேடியஸ் என்னவா இருக்குன்னா A/2 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கோஆர்டினேஷன் நம்பர். கோஆர்டினேஷன் நம்பர்னா ஒரு ஆட்டம் இருக்குன்னா அதை சுற்றி எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது டைரக்ட் காண்டாக்டில் அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் வந்து கோஆர்டினேஷன் நம்பர். ஒரு சிம்பிள் கியூபிக் வந்து இது உன்னுடைய வேல்யூ வந்து 6 இருக்கும். ஓகேவா, அடுத்து அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர். இது என்ன அப்படின்னா ஒரு ஆட்டம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதில் எடுத்துப்போமே, ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறீங்க, அதுக்குள்ளே பால்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறீங்க. ஓகேவா, ஃபில் பண்ணுறீங்க, ஃபில் ஆகிடுமா அப்படின்னா ஃபில் ஆன மாதிரி தான் தெரியும், பட் ஆனாலும் இடையில கேப்லாம் இருக்கும். இடையில தண்ணி ஊற்றுறீங்கன்னா தண்ணியும் உள்ளே போகும். அப்போ அந்த கேப் வந்து எது ஃபில் பண்ணுது, தண்ணி ஃபில் பண்ணுது இல்லையா. இப்போ இதுதான் இதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஆட்டம்ஸ் வந்து நம்ம ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆட்டமை வந்து அந்த யூனிட் செல்லில் பார்க்குறப்ப அந்த ஆட்டம் ஸ்பெரிக்கலாக இருக்கிற பட்சத்தில் இடையில கேப்பாக இருக்கும். அப்போது அந்த ஆட்டம் வந்து அந்த யூனிட் செல்லுடைய வால்யூமே எந்த அளவுக்கு ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதை தான் நம்ம வந்து அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர் அல்லது டென்சிட்டி ஆஃப் பேக்கிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இது ஃபார்முலா சொல்லணும் அப்படின்னா density of packing equal to number of atoms present in unit cell into volume of one atom divided by volume of unit cell. இந்த ஃபார்முலா மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இந்த டேபிள் அப்படின்றது உங்களுக்கு வந்து சிம்பிள் கியூபிக், அதுக்கப்புறம் வந்து BCC பாடி சென்டர் கியூப், ஃபேஸ் சென்டர் கியூப், அதுக்கப்புறம் ஹெக்ஸகனலி க்ளோஸ்லி பேக்டு. ஸோ இது எல்லா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ பார்த்துங்க. அடுத்தது வந்து சூப்பர் கண்டக்டிவிட்டி. சூப்பர் கண்டக்டிவிட்டி அப்படின்றது என்னன்னா ஜென்ரலாக வந்து மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுதுன்னா அதில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, சில மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக குறைச்சிட்டு கொண்டு போயிட்டோன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் சுத்தமாக போயிடும் அப்படின்றாங்க. அந்த இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சூப்பர் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி அப்படியே டெம்பரேச்சர் குறைய குறைஞ்சிட்டே வருதா, ஒரு குறிப்பிட்ட கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் வரும்போது அது என்ன ஆகிடுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் 0 ஆகிடுது டக்குன்னு. ஓகேவா, அப்போ அந்த பொசிஷனில் அது என்னவோ மாறிடுது அப்படின்னா சூப்பர் கண்டக்டராக மாறிடுது. இதை தான் நம்ம சூப்பர் கண்டக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, BCS தியரி. ஓகேவா, BCS அப்படின்னா பர்தீன், கூப்பர் அண்ட் ஸ்கீஃபர், 3 சயின்டிஸ்ட் சேர்ந்து இதை சொன்னாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரிட்டிக்கல் அல்லது இந்த டிரான்சிஷன் டெம்பரேச்சரில் எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்றது 0 மாறிடும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து எக்ஸ்பெல் பண்ணி விட்டுரும். அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட்டில் வந்து டிஸ்கண்டினியூஸ் சேஞ்ச் இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது வந்து எலக்ட்ரான் ஃபோனான் இன்ட்ராக்ஷன். இப்போ இந்த சூப்பர் கண்டக்டிவிட்டிக்கு முக்கியமான ஒரு இது ரிலேஷன் என்னன்னா இந்த எலக்ட்ரான் ஃபோனான் இன்ட்ராக்ஷன் அப்படின்றது தான். ஓகேவா, எலக்ட்ரான் வந்து ஒரு இமேஜினரி ஃபோனான் அப்படின்றத ஒன்று வந்து வெளியே விடுது.
அது இன்னொரு எலக்ட்ரான் அதே போல் வெளியே விடுது. ரெண்டுக்கும் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்க மாதிரியும் அது வந்து ரெண்டும் அட்ராக்ட் பண்ணிக்குது. அதாவது 2 எலக்ட்ரான் வந்து அட்ராக்ட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஜென்ரலாக நெகட்டிவ் சார்ஜ் வந்து ரிப்பல் ஈச் அதர். ஓகேவா? பட் ஆனால் இதில் வந்து அந்த கான்செப்ட் வந்து ரெண்டும் அட்டாச் ஆகிக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எலக்ட்ரான் பேரை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கூப்பர் பேர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ் மேலே நம்ம லார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம அப்ளை பண்ணுறப்ப திடீர்னு அது என்ன ஆகிடுதுன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணும்போது அந்த சூப்பர் கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டி வந்து காலி ஆகிடுது. ஓகேவா? அப்போ மினிமம் ஃபீல்டு அதுக்கு எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்றது தான் வந்து ஹச்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஹச் அப்படின்றது ஃபீல்டு ஸ்ட்ரென்த். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டயமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? டயமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது என்னன்னா இந்த சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல் வந்து சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட்ல இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிப்பல் பண்ணும். ஓகேவா? இந்த மாதிரி ரிப்பல் பண்ணும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மெய்ஸ்னர் எஃபெக்ட் அப்படின்னு பேர். ஓகேவா? இதே தான் எது பண்ணுது அப்படின்னா டயமேக்னெட் மெட்டீரியலும் பண்ணுது. அப்போ சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல் சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட்ல வந்து டயமேக்னெட்டிக் மெட்டீரியலாக ஆக்ட் ஆகுது. ஓகேவா? இதுக்கு பேர் என்னன்னா மெய்ஸ்னர் எஃபெக்ட். நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அது ரொம்ப அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா இந்த சூப்பர் கண்டக்டிவிட்டி உடஞ்சிரும். அதுதான் இங்கே பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நார்மல் ஸ்டேட், இது சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட். நார்மல் ஸ்டேட்டில் உங்களுக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி போகுதுன்னு பாருங்கள், உள்ள அந்த மெட்டீரியல் வழியாக போகுது. அதுவே வந்து சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட்டில் வந்து இந்த மெட்டீரியல் மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிப்பல் பண்ணி விட்டுருது. ஓகேவா? மேக்னெட்டிக் லைன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது மேக்னெட்டிக் மெட்டீரியல். மேக்னெட்டிக் மெட்டீரியல் ஸோ ஜென்ரலாக மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு 2 போல் இருக்கும், சவுத்து நார்த் அப்படி. ஓகேவா? அதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 2Lன்னு எடுத்துக்கிறோம். ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்றது என்னன்னா 2 பாயிண்ட்லையும் இருக்கு இல்லையா அந்த போல் ஸ்ட்ரென்த். அந்த போல் ஸ்ட்ரென்த் எம்னு எடுத்துக்கிறோம். எம் இன்ட்டு the 2 times of the length. that means இந்த நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா அது 2Lன்னு எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது தான் மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்றது. ஓகேவா? மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது என்னன்னா இப்போ ஒரு மேக்னெட்டை வைக்கிறோம் அப்படின்னா அதை சுற்றி எந்த அளவுக்கு அதை எஃபெக்ட் பண்ணுற அந்த ரீஜனை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா ஒரு மேக்னெட்டை வைக்கிறோன்னா சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அந்த எத்தனை லைன்ஸ் இருக்கு அப்படின்ற கலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கடுத்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டினா அது வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ஒரு யூனிட் கிராஸ் செக்ஷன் ஏரியாவுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு சொல்கிறோம். அது B = 5/A அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பர்மிட் பண்ணுது அப்படின்றது. ஓகேவா? அந்த ஃபீல்டு உள்ளே போகிறது பர்மிட் பண்ணுதுன்றது தான் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வந்து ஃபீல்டு ஸ்ட்ரென்த்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ அதுலேருந்து நம்ம மியூ = B/H அப்படின்றத கொண்டு வரோம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி அப்படின்றது. Bன்றது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, H அப்படின்றது ஃபீல்டு ஸ்ட்ரென்த். அதுக்கடுத்து மேக்னெட்டிக் சசெப்டபிலிட்டி. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு மெட்டீரியல் எந்த அளவுக்கு மேக்னெட்டிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான வேல்யூ. X = I/Hன்னு சொல்கிறோம். I அப்படின்றது வந்து இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். ஓகேவா? ஸோ இதில் நிறைய மேக்னெட்டிக் மெட்டீரியல் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இதில் டயாமேக்னெட்டிக், பேராமேக்னெட், அப்புறம் வந்து ஃபெரோ மேக்னெட் அப்படின்னு இருக்குது. டயாமேக்னெட் அப்படின்றது வந்து இது வந்து டெம்பரரி மேக்னெட். ஓகேவா? மற்ற பேராமேக்னெட், ஃபெரோலாம் பர்மனெண்ட். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணால் தான் இந்த டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து மேக்னடைசேஷன் ஆகும். ஓகே. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிமனி, பிஸ்மத், காப்பர், கோல்டு, சில்வர் இதெல்லாம் வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிள். பேராமேக்னெட்டிக் எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம், குரோமியம், பிளாட்டினம், ஆக்சிஜன் இதெல்லாம். ஃபெரோமேக்னெட்டிக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அயன், கோபால், நிக்கல். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. ஸோ நம்ம முக்கியமாக இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் மேலே நம்ம வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த அதை சுற்றி கிரியேட் ஆகக்கூடிய அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் இருக்கு இல்லையா
ஸோ அது வந்து இந்த டயமேக்னெட்டிக் மெட்டீரியலை அவாய்ட் பண்ணும், சுற்றி போயிட்டுருக்கும். ஓகேவா, அவாய்ட் பண்ணி போயிட்டுருக்கும். அதுவே வந்து பேராமேக்னெட்டிக்கில் என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து டுவர்ஸ் எப்படின்னா அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் டுவர்ஸ் அந்த நோக்கி என்ன ஆகும்னா இந்த லைன்ஸ் எல்லாமே வளைஞ்சிரும். ஓகேவா, ஃபெரோவில் ரொம்ப அதிகமாக வளைஞ்சிரும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இதில் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் ஹைஸ்ட்ரீசிஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போது இனிஷியலாக நம்ம மேக்னெட்டை கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா அந்த மேக்னெட் என்ன வகையான மேக்னெட் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மேக்னடைசேஷன் ஆகிருக்கும் அந்த மெட்டீரியல். மேக்னெட்டை ரிமூவ் பண்ணிட்டேன்னா உடனே அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அதில் விட்டு போயிடுமானா போகாது, கொஞ்சம் நேரம் வரைக்கும் அது என்ன ஆகுனா ரீட்டைன் ஆகும். ஓகேவா, அந்த மேக்னடைசேஷன் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹைஸ்ட்ரீசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இப்போ 0 to H நம்ம பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஸ்ட்ரென்த்து. ஓகேவா, அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த மெட்டீரியல் கிரியேட் ஆகும் இல்லையா, ஸோ அது வந்து இந்த பாத்தை வந்து இப்படி ஃபாலோ பண்ணுது. ஓகே, அப்புறம் நம்ம திரும்ப எடுக்கும்போது அதே பாத்தில் வருமானம் வராது. ஓகேவா, இந்த பாத்தில் ஃபாலோ ஆகுது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம 0 கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, 0 கொண்டு வந்த அப்போ கூட உங்களுக்கு என்ன இருக்குன்னா அந்த இன்டர்னல் மேக்னடைசேஷன் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்றது இருக்கும், மெட்டீரியலுக்குள்ளே இருக்கும். அதனால் அதுக்கு ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அது 0 பண்ணணும்னா இன்னும் நீங்கள் வந்து நெகட்டிவில் வந்து நீங்கள் வந்து ஃபீல்டை வந்து கொடுக்க வேண்டியது. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது டயலெக்ட்ரிக்ஸ். டயலெக்ட்ரிக்ஸ் அப்படின்றது என்னன்னா பேசிக்கலி ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேவா, எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரப்பர், பேக்கலைட், மைக்கா, கிளாஸ் அப்படின்னா இது டயலெக்ட்ரிக்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது நம்ம வந்து எனர்ஜி பேண்டு அல்லது பேண்ட் தியரி ஆஃப் சாலிட்ஸ், ஸோ அதை வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன் அது வந்து உங்களுக்கு இன்சுலேட்டிங் மெட்டீரியலாக இருக்குது, கண்டக்ஷன் நடக்கலை அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா, இது வந்து கீழே இருக்குது வேலன்ஸ் பேண்ட். ஓகேவா, மேலே இருக்குது வந்து கண்டக்ஷன் பேண்ட். இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அதிகம். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபர்பிடன் பேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அப்போ எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது வந்து வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போகக்கூடிய அந்த கேப்ன்றது கம்மியாக இருந்தது, எனர்ஜி கேப் கம்மியாக இருந்ததுன்னா கம்மியான எனர்ஜி கொடுத்தா கூட டெம்பரேச்சர் லைட்டாக ரைஸ் பண்ணால் கூட உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகி இங்கே போயிடும். லோயர் பேண்ட்லேருந்து வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிட்டு மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும் ஆர் உங்களுக்கு ஹீட்டாக இருக்கட்டும். ஓகேவா, இது இந்த பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸுக்கெலாம் வந்து இந்த கேப்ன்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது கீழே வந்து மேலே போகாது. அதனால இது இன்சுலேட்டிங் மெட்டீரியலாக ஆக்ட் ஆகுது. எலக்ட்ரான்ஸ் வந்து சீக்கிரம் மூவ் ஆகாது. ஓகேவா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அப்படின்றது என்னன்னா இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்டுனா ஒரு எலக்ட்ரிக் இதை அப்ளை பண்ணுறோன்னா அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எந்த ஏரியாலாம் இருக்கோ அதை எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னா அதனால கிரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ், அதுதான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். E = F/Q அப்படின்னு சொல்லுவோம், அல்லது V/D அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு, Fன்றது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு, Qன்றது சார்ஜ். ஓகேவா, நான் அப்ளை பண்ண சார்ஜ். அதே E = V/Dன்னு சொல்லலாம். அதில் Vன்றது வோல்டேஜ், Dன்றது டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து டைஎலக்ட்ரிக்ஸ். இதில் வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றது என்னென்னா இப்போ நம்ம எப்படி மேக்னெட்டிக் இதில் பார்த்தோம், மேக்னெட்டிக் லைன்ஸ் வச்சு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து எலக்ட்ரிக் லைன்ஸ் வந்து இருக்கும். அந்த எலக்ட்ரிக் லைன்ஸினுடைய கலெக்ஷனை தான் நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு யூனிட் ஏரியாவுக்கு எவ்வளோ போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுவே ஒரு மெட்டீரியலுக்குள்ளே எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இந்த எலக்ட்ரிக் லைன் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து போகுது அப்படின்னு பார்த்தோன்னா அதை பெர்மிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. பெர்மிட்டிவிட்டிக்கான ஃபார்முலா என்னென்னா D/E. ஓகேவா, எப்சிலான் = D/E. என்னோட யூனிட் வந்து ஃபாரடே பர் மீட்டர். அண்ட் டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், அதுக்கான ஃபார்முலா ER = ε/ε0. ஓகேவா, ε0 அப்படின்னா ஒரு ஃப்ரீ ஸ்பேஸில் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் லைன்ஸ் வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்ற அந்த பெர்மிட்டிவிட்டி. அதே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்டில் எவ்வளோ போகுது அப்படின்ற அதுக்கான அந்த பெர்மிட்டிவிட்டி. ரெண்டுத்துக்குமான ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்கிறோம், டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்
அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் டைபோல் மொமெண்ட். டைபோல் மொமெண்ட் அப்படின்றது என்னன்னா, இப்போ நம்ம எப்படி வந்து மேக்னெட்ல வந்து என்எஸ் அப்படின்னு 2 பார்ட் பார்த்தோம், அதே போல் இங்கே வந்து சார்ஜஸ் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் டி அப்படின்னா டைபோல் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்னன்னா மியூ ஈக்குவல் டு கியூ இன்ட்டு டின்றது தான். அங்கே வந்து எம் இன்ட்டு 2L அப்படின்னு பார்த்துருப்போம், அதே போல் இங்கே. ஓகேவா. அடுத்தது வந்து எலக்ட்ரிக் போலரைசேஷன். எலக்ட்ரிக் போலரைசேஷன் அப்படின்னா இந்த டைபோல் மொமெண்ட் வந்து ஒரு யூனிட் வால்யூமுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் வந்து நம்ம எலக்ட்ரிக் போலரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். பி ஈக்குவல் டு மியூ பை வி. அதுக்கடுத்து வந்து போலரைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போலரைசேஷன் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, டயலெக்ட்ரிக் மெட்டீரியலில் வந்து நம்ம அதனுடைய 2 பக்கமும் 2 பிளேட்டை வச்சு பாசிட்டிவ் நெகட்டிவ், இங்கே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த சைடு பாசிட்டிவ் வச்சோம் அப்படின்னா அப்ளை பண்ணுற பட்சத்தில் 2 பிளேட்டை வச்சு நடுவில் டயலெக்ட்ரிக் மெட்டீரியல் வச்சிட்டோம்னா டயலெக்ட்ரிக் மெட்டீரியல் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும். நெகட்டிவ்னா இங்கே உள்ள வந்து இங்கே பாசிட்டிவாகவும் இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவாகவும் மாறுது இல்லையா, இப்படி மாறிக்கும். ஓகேவா. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா போலரைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஸோ போலரைசபிலிட்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஃபீல்டை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம், அப்ளைடு ஃபீல்டினுடைய ஸ்ட்ரென்த் அதுக்கும் இந்த உள்ள உண்மையிலே அந்த டயலெக்ட்ரிக்கில் வந்து இன்டியூஸ் ஆன டைபோல் மொமெண்ட் இது ரெண்டுத்துக்குமான ரேஷியோ இருக்கு இல்லையா, மியூ பை இ, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் போலரைசபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஸோ போலரைசபிலிட்டி அண்டு எப்சிலான் அல்லது எப்சிலான் ஆர் இதுக்கான ரிலேஷன் என்ன அப்படின்னா இதுதான் பி ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர் மைனஸ் 1 இன்ட்டு இ அப்படின்றது ஃபார்முலா. ஓகேவா. அண்ட் எலக்ட்ரிக் சசப்டபிலிட்டி அப்படின்னா ஒரு டயலெக்ட்ரிக் மெட்டீரியலை எந்த அளவுக்கு நம்ம எலக்ட்ரிஃபை பண்ண முடியும் அப்படின்றது அதுக்கான ஃபார்முலா ரிலேஷன் வந்து நமக்கு டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் தெரியும், அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு வந்து இந்த சசப்டபிலிட்டி வேல்யூ கிடச்சிடும். ஓகேவா. அடுத்தது வந்து டோட்டல் போலரைசேஷன். டோட்டல் போலரைசேஷன் அப்படின்னா போலரைசேஷன் நிறைய மெக்கானிசம்லாம் நடக்குது. ஓகேவா. ஸோ எலக்ட்ரானிக் போலரைசேஷன், ஸோ ஸ்பேஸ் போலரைசேஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டோட்டல் போலரைசேஷன் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து கிளாசியஸ் மொசாட்டி ரிலேஷன். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் போலரைசபிலிட்டியை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான். ஓகேவா. ஆல்ஃபா இ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. என் அப்படின்றது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். ஸோ இது நோட் பண்ணிக்க, இந்த கிளாசியஸ் மொசாட்டி ஈக்குவேஷன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஸோ இதோட நம்ம இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகுது. அண்ட் இதை அப்படியே பார்த்துங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் குரூப்பில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஆல்.